4, 5, 6 ஒரு 3 விஷயம் சொல்லிட்டு போறீங்க. ஏனென்றால் பர்வீன் சுல்தானா பேச வருகிறேன் என்றால் அதுவும் இந்த தலைப்பு என்பது நான் கொஞ்சம் நகர்ந்து எழுச்சி உரைக்கான சுய முன்னேற்றத்திற்கான அந்த உரையாக நான் இந்த தலைப்பை வடிவமைத்து கொடுத்தேன். வீட்டுக்கு கொண்டு போகும்போது 4, 5, 6 இந்த 3 விஷயங்களை சொல்லிடுறேன். 4 விஷயம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட்ங்க, நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டியது இந்த விழா இருக்குல்ல, இது சாதாரணமான விழா இல்ல. புத்தகங்களை வாசிக்க தூண்டுகின்ற ஒரு விழா. நம்மை சிந்திக்க விடாமல் அழுத்தி வைத்து தன்னை அதிகார வர்க்கமாக வெளிப்படுத்துகின்றவர்கள் மத்தியில் என்னை அதிகாரத்திற்கு கொண்டு வருகின்றவர்கள் சிந்திக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்திருக்கக்கூடிய பெருவிழா. ஒன்றை யோசிக்கின்ற பொழுது இது தவறு இது சரி என்று யோசிக்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது என்றால் இந்த புத்தகங்களில் நமக்கு கிடைக்கிறது. இந்த புத்தகம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு குண்டு போட்டா அது போடும் போது தான் வெடிக்கும், புக்கு புரட்டும் போதெல்லாம் வெடிக்கும், படிக்கும் போதெல்லாம் வெடிக்கும். ரஸ்கினுடைய ஒரு புக்குங்க, கடையனுக்கும் கடை தேற்றம் என்ற ஒரு புத்தகம் மகாத்மா காந்தியை உருவாக்கி இருக்கிறது. மூலதனம் என்கின்ற ஒரு புத்தகம் வெறும் கருணாநிதி என்கின்ற பெயர் சூட்டப்பட்ட ஒருவரை முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியாக உயர்த்தியது. இது வரலாறு. ஒரு புத்தகம் நம்மை மாற்றி போடும். தன்னுடைய தொண்டைக்கு ஆபரேஷனுக்காக காத்திருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த புத்தகத்தை முடித்து விட்டு வருகிறேன், ஆபரேஷனை கொஞ்சம் தள்ளி போடுங்க என்று சொன்னது இந்த நாட்டில் வரலாறாக இருக்கிறது. வாசிப்பதும் புரிந்து கொள்வதும் நமக்கான உரிமை என்று சொல்லித்தரக்கூடிய சூழ்நிலையில் அதை சரியாக பயன்படுத்துவது நமக்கான கடமை. நான் அந்த 4 விஷயத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றேன், இன்டெலிஜென்ட் காஷன். இன்டெலிஜென்ட் காஷன்றது வேற எதுவும் இல்லைங்க, கணக்கு இருக்குல்ல. இப்ப நான் திடீர்னு ஒரு கணக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு உங்களுக்கு புரியணும், உடனே புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு பதில் சொல்றீங்கன்னா உங்களுக்கு ஐக்கியூ நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த மேடையில உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் பாஸ் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் ஐக்கியூ நல்லா இருக்கிறவங்க. இவங்களை விட நல்லா இருக்கிறவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து உட்கார போறார், ஐஏஎஸ் அதிகாரி. மேத்தமேட்டிக்கல் அனாலிசிஸ், நினைவாற்றல், இரண்டும் இருந்தா அது ஐக்கியூ. நம்மில் பல பேர் ஐக்கியூ இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், சிகரம் தொடுவதற்கு ஐக்கியூ மட்டும் போதாது. ரெண்டாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். இதை எல்லாரும் சொல்றதே இல்லைங்க, யாரும் இந்த உலகம் ரகசியங்களை சொல்வதே இல்லை. சொன்னால் முன்னேறி விடுவோம் என்ற பயம் அவர்களுக்கு. நேத்து கூட பார்த்தேன் அந்த குரூப்ல, அந்த 10th ஸ்டாண்டர்ட்க்கு பேசிட்டு இருந்தேன். இந்த குரூப்ல ஒரு பையன் பின்னால உட்காந்துருக்கான், ஒரு பையன் முன்னால உட்காந்துருப்பான். அவன் கிட்ட கேட்கிறேன், எவ்வளவுப்பா மார்க் வாங்குவ 10th? 95+ வாங்கிடுவேன் மேடம்ங்கிறான். அவன் தான் வச்ச போட்டியில 3வது பரிசு வாங்கினான். அத்தனை பேர் 10,000 பேருக்கு வச்சாங்க, 3வது பரிசு வாங்கிட்டான். 95. அவன் எப்படி தெரியுமா இருக்கிறான்? கத்தி மாதிரி இருக்கான். அவனுக்கு பின்னால ஒருத்தர் இருக்கான். அவன் எழுந்திருச்சு பாஸ் பண்ணிடுவேன் மேடம் அப்படின்னா, நான் சொன்னேன், கண்ணா இவனுக்காக பேச வரல, உனக்காக தான்டா பேச வந்தேன். நாம் யாரை கொண்டாட வேண்டும் தெரியுமா? முதல் மதிப்பெண் வாங்குகின்றவர்களை கொண்டாடுவதை விட்டுவிடுங்கள். நீங்கள் கொண்டாடவில்லை என்றாலும் அவர்கள் முதல் மதிப்பெண் தான் வாங்க போகிறார்கள். யார் 2வது 3வது வாங்குகிறார்களோ, யார் ஃபெயிலாவதற்கு காத்திருக்கிறார்களோ அவர்களை பாராட்டி கொண்டாட தொடங்குங்கள். அவர்கள்தான் இன்றைக்கு கொண்டாடப்பட வேண்டியவர்கள். அவர்கள் அந்த சிறிய கொண்டாட்டத்தினால் மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கான வரலாறை படைத்து விடுவார்கள். நான் சொல்கிறேன், சோதித்து பாருங்கள். நான் அப்படி வளர்ந்தவள் தான். இந்த விஷயங்கள் புரிபடணுமே. ஐக்கியூ முக்கியம் தான். ஐக்கியூவை விட முக்கியமானது இக்யூ, இமோஷனல் கோஷன்ட், உணர்வு மேலாண்மை. பல இடங்கள்ல கோபப்படுறீங்களா? சிவகங்கை மாவட்டத்துல இப்ப நான் அந்த இதுக்கு போயிருந்தேன், வெட்டுடையாள் காளி கோவில் இருக்கு, அது வரலாற்று சிறப்பு மிக்க கோயில். வேலு நாச்சியாருடைய வரலாறோடு தொடர்பு கொண்டிருந்தாங்க. நான் போயிருந்தேன். போனா 2 ஆடு முட்டிக்கிட்டு இருக்குது நடு ரோட்ல. என்னையா இந்த ஊர்ல ஆடு கூட சண்டை போடுதுன்னு சொல்லிட்டு தான் போனேன். வெப்பம், கந்தக பூமி, வேகம். இந்த வேகத்தில்
கொஞ்சம் உணர்வுகள் மட்டும் சேர்ந்து விட்டால், இன்றைக்கு நான் அறம் பேசுகின்றவள் சொல்கிறேன், தமிழகத்தில் மிக முக்கியமான முடிவுகளை தரக்கூடிய மாவட்டமாக சிவகங்கை மாவட்டம் வரும். ஏனென்றால் அவ்வளவு சூடு இருக்கு உங்க உடம்புல. இத கொஞ்சம் ஒண்ணும் இல்ல, உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா அறிவு கீழே போகும், அறிவு மேல போனா உணர்ச்சி கீழே போகும். இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு பேரு தான் இமோஷனல் காஷன். கொண்டு வாங்க, இந்த ரெண்டுத்தையும் கொண்டு வாங்க. மூணாவது சொல்லவா, இதை விட பெரிய விஷயம் சொல்றேன். மூன்றாவது சோசியல் காஷன். யாரை நண்பர்களாக வைத்திருக்கிறீர்கள், அவர்களோடு எத்தனை ஆண்டுகள் பயணிக்கிறீர்கள், சோசியல் காஷன் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் சொல்றேன், ஐக்கியூவை விட முக்கியமானது இக்யூ, இக்யூவை விட முக்கியமானது எஸ்கியூ, எஸ்கியூவை விட முக்கியமானது சொல்றேன். நான் இந்த கூட்டத்தை பார்க்கிறேன், எவ்வளவு முக்கியமான கூட்டம் தெரியுமா, நான் உட்பட. ஏன் தெரியுமா, நம்ம கொரோனால சாவலிங்க, முக்கியமா இல்லையா? 3 அலை வந்தது, போன்ல இருந்த கான்டாக்ட் எல்லாம் போச்சுங்க. இப்ப நிறைய பேர் கான்டாக்ட்ல இருந்தா போன் பண்ணா அவங்க பையனும் அவங்க அப்பாவும் தான் எடுப்பாங்க. இல்ல, இப்ப நானும் நீங்களும் ஜெயிச்சோமா இல்லையா? சில பேருக்கு கொரோனா வந்திருக்கும், வந்தாலும் ஜெயிச்சோமா இல்லையா? அட்வர்சிட்டி காஷன். விபத்துகள் பேராபத்துகள் வந்தாலும் நான் சாய மாட்டேன் என்று சொல்லி எழுந்து நிற்கக்கூடியவர்கள் அட்வர்சிட்டி காஷன்ல இருக்காங்க. 4 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க: புத்தி, உணர்வு, சமூகம், தன்னிலை உணர்தல், எழுந்து நிற்றல். உங்கள் சகோதரி இன்றைக்கு ஒரு மந்திர சொல்லை சொல்லிவிட்டு போகிறேன். இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனிதர் தான் உங்களுக்கு உதவி செய்வார்கள், அது நீங்கள் மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான். யாரோ ஒருவருடைய, இப்போ நான் சின்ன பசங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, திட்டின உடனே அந்த 4 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். ரொம்ப நுட்பமா சொல்றேன் ஒரு விஷயத்த. 15 வயசுல இருந்து லவ் பண்ண தொடங்குதுங்க, ஊர்ல நடக்குதுங்க. 17, 18 வயசுல எல்லாம் முடிவு செய்யறாங்க இவங்க தான் ஜோடின்னு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அதுங்கிட்ட போய் எப்படி சொல்றது, இப்போ காதலிக்காத, இன்னொரு 10 வருஷம் போகட்டும், ஒரு சனியம் வரும், வந்தா போவாது. போச்சா போச்சா சார், போவதில்ல. தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நாம எந்த வயதில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் வேறு வேறு நிலையில் மனதை செலுத்தி கொண்டு இருப்பது. நான் என்ன பண்ணுவேன்னா, காலேஜ்குள்ள அப்படி போகும்போது, கிளாஸ்குள்ள போகும்போது, காலேஜ் படிக்கும் பொழுது டீச்சர் பார்த்து ரொம்ப வெறுப்பேத்துவாங்க என்ன. ஏன்னா கிளாஸ்க்கு லேட்டா போவேன், போட்டிகளுக்கு போயிட்டு இருப்பேன். உள்ள போன உடனே அந்த மிஸ் என்ன பார்த்தோட அப்படிம்பாங்க, டென்ஷன் ஆகும். நேரா உள்ள போய் யாராவது லவ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க பக்கத்துல உட்காந்துருவேன். மெதுவா கேட்பேன், என்னப்பா ஆச்சுன்னு. 15 நிமிஷம் பேசுவா, சூப்பரா பேசுவா, பயங்கர ஜாலியா இருக்கும். நீ எல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்ட்டு முன்னால் வந்து உட்காந்துருவேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரிடத்திலும் நம் உணர்வுகளையோ நம் உணர்ச்சிகளையோ பகிர்ந்து கொள்வதற்கு, வலிகளையோ துன்பங்களையோ பகிர்ந்து கொள்வதற்கு யாரிடமும் காதுகளும் இல்லை, தோள்களும் இல்லை. இதை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் நம் சிகரத்தின் உயரத்தை நாம் எட்டியபடி போய்கொண்டே இருக்கலாம். ஏதோ ஒன்றை நான் ஒரு விஷயத்தை சொல்றேங்க, இந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி என்று எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதேனும் தோல்வியோ வலியோ ஏற்பட்டிருந்தால் அந்த வினாடியில் அந்த வலியையும் அந்த தோல்வியையும் கூர்ந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கே தோற்றீர்களோ அங்க ஜெயிச்சு காட்டுங்க. எங்கே தோற்றீர்களோ அவர்கள் இன்னும் உங்களை அவமானப்படுத்துகின்ற அளவிற்கு தாழ்ந்து போய்விடாதீர்கள். பல நேரங்களில் அது நிகழ்ந்து விடுகிறது. நாம் தோற்றுவிட வேண்டும் என்பதற்காகத்தானே வழி தந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் நாம் தோற்கலாமா? அவர்களுக்கு முன்னால் நாம் மயங்கி கிடக்கலாமா? கிடக்காமல் இருப்பதற்கான வழியை கண்டுபிடித்து மேலே ஏறுவதற்கான அந்த ஆற்றலை பெறுவது. நான் பல நேரங்களில் யோசித்து பார்த்திருக்கிறேன். பல பேருக்கு நான் சொல்லுவது புரிந்து போகும், சில பேருக்கு புரிவதே இல்லை. இந்த கூட்டத்தில், இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று நான் மறுபடியும் கேட்க வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்கிறேன், வாழ்க்கையின் ஆதாரம் நமக்கான விஷயமாக வருகின்ற பொழுது அதை எப்படி வடிவமைப்பது? இப்ப நான் இங்க எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கும் கனவு இருக்குல்லப்பா,
குழந்தைகளுக்கெல்லாம் கனவு இருக்குல்ல, எல்லாருக்கும் இருக்கு கனவு. யாருக்கு இல்ல கனவு? எல்லாருக்கும் இருக்கு. உதாரணமா சொல்லவா, டிரைவ் பண்ணணும்னு நிறைய பேருக்கு கனவுங்க. சின்ன வயசுல இருந்தே கனவு பல பேருக்கு, காரை டிரைவ் பண்ணணும். அந்த கனவுல எதை தெரியுமா மிஸ் பண்ணிடுறோம்? சொந்த வண்டி ஓட்டுறதா வாடகை வண்டி ஓட்டுறதாங்கிறதுல மிஸ் பண்ணிடுறோம். டிரைவரா வரணும்னா இயற்கை டிரைவர் ஆக்கிடுது. அதுல எதுன்ற தெளிவு உங்களுக்கு இல்லாததுனால எது கொடுக்குதோ அதை நம்ம வாங்கிக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப மிகப்பெரிய ஆழமான ரகசியத்தை சொல்கிறேன். நான் இந்த உலகத்தில் எதை தேடிக்கொண்டிருக்கிறேனோ அது என்னை தேடுகிறது என்று சொல்கிறார் ரூமி. ரொம்ப ஆழமான வார்த்தை இது நான் சொல்வது. ஒரு 17-18 வயசு பசங்க கிட்ட போய் சொல்லிட்ட, நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது ரூமி சொல்கிறார். ஒருத்தன் எழுந்து கத்துறான், நிஜமாவா மேடம்? நம்பலாமா மேடம்? நீங்க சொல்றத நான் நம்புறேன் மேடம். ஏய் அது இல்லடா, நீ சொல்றது வேற, நான் சொல்றது வேறடா. நான் அப்படிதான் என் முட்டி வலிக்கோ முட்டி இடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறும்போதெல்லாம் யோசிப்பேன்டா, 12 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு 2 வீலர்ல போய் விழுந்து முட்டி பேந்துருச்சுடா. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. அது மரணமாக இருந்தாலும் உங்களை தேடும், ஆபத்தாக இருந்தாலும் உங்களை தேடும், காமமாக இருந்தாலும் உங்களை தேடும், போதையாக இருந்தாலும் உங்களை தேடும். நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்பதில் தான் உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வும் தாழ்வும் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் என் தோழமைகள். சில விஷயத்திற்கு நோ சொல்லுங்கள். அது வருவதனால் உங்கள் வீழ்ச்சிக்கு அது காரணமாக இருக்கும் என்றால், நான் ரூமி சொல்லுகின்ற இன்னொரு வார்த்தையை சொல்லிவிட்டு போகிறேன். இது வெறும் பேச்சாக நான் பேசவில்லை, சிவகங்கையில் மட்டும் நான் சொல்கிறேன். மற்ற இடங்களில் நான் பேசுவது வேறு. இங்கே மட்டும் நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் வித்தியாசமான வார்த்தைகளை போட்டுக் கொண்டு வருகிறேன். ரூமி சொல்லுகின்ற இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறேன். முடிந்தால் உங்கள் வீடுகளில் சென்று இரவிலே உங்கள் டைரி குறிப்பில் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உன் காரணமாக நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது, உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது, அந்த காரணங்களின் மீது மட்டும் சந்தேகம் வராதது ஏன்? எல்லா தவறுகளும் நடக்கின்றன, ஆனால் காரணங்களை அடுத்தவர்கள் மீது சுமத்துகிறோம். இந்த பிழை நடப்பதற்கு, என் வாழ்க்கையில் இந்த தோல்வி நடப்பதற்கு ஏதோ ஒரு காரணமாக நான் இருக்கிறேன் என்று நான் அந்த காரணங்களின் மீது சந்தேகத்தை எழுப்புகிறேனோ அப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் சில உயர்வுகளை நான் பெற முடியும். நான் இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்றேங்க. நான் பல நேரங்களில் இதை பேசி இருக்கிறேன். மிக நுட்பமான விஷயம் நான் சொல்வது. இப்ப சமீபத்துல மேட்ச் பாத்தீங்களா பாய்ஸ்? சொன்னீங்க என்ன மேட்ச்னு கேட்கணுமா இல்லையா? ஃபுட்பால் மேட்ச் பார்க்கல, கிரிக்கெட் தான் பார்ப்பேன். வேர்ல்டு கப் நடந்துச்சுங்க. யாராவது ஒருத்தராவது இருக்கிறீங்களா ஜெயிச்சது எந்த கண்ட்ரி? சாபாஷ். யாருமா? அர்ஜென்டினால. வெரி குட். ஒரு 12 வயசு பொண்ணு சிவகங்கையில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அர்ஜென்டினா மெஸ்ஸின்னு சொல்றானா, மெஸ்ஸியினுடைய வாழ்க்கையில அவன் அடிச்ச டிக்க கொஞ்சம் நினைச்சு பாத்துக்க. அவன் அடிச்சுட்டாங்க, டிக் அடிச்சுட்டான் மெஸ்ஸி. 10 நம்பர் அவனுக்கு கரெக்டா. ஃபர்ஸ்ட் அவன் எதுல தோத்தான்? சவுதி அரேபியால தோத்தான். ஓப்பனிங் விஷயமே தோத்தான். சவுதி அரேபியா கிட்ட தோத்துட்டா உடனே எல்லாரும் கேட்டாங்க, who is Messi? who is Messi? யார் அவன்? யார் அவன்? 4 வேர்ல்ட் கப்புங்க. 4 வேர்ல்ட் கப்லயும் அவன் பெஸ்ட் ஃபுட்பாலர். அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச். அதை வச்சு முத்தம் கொடுத்துட்டு இருப்பான். அது இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. முத்தம் கொடுத்துட்டு இருப்பான். அதுல அவன் முகத்துல ஒரு சோகம் இருக்கும். இந்த மேட்ச் இருக்குல்ல, இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவன் சவுதி அரேபியாவோட தோக்குறான். சவுதி அரேபியா வரவே இல்லை இன்னும். அதுக்கு ஃபுட்பாலுக்கே அது எந்த புகழும் கிடையாது. அதுக்கிட்ட அர்ஜென்டினா தோக்குது. கிரேட் ஃபால். இது ஒரு வீழ்ச்சி. எல்லாரும் அவனை கிண்டல் பண்றாங்க. அவன் நொந்து போகலையே. கடைசியா கப்பா அவன் தானே ஜெயிச்சான். 7 கோல் போட்டானு. ஒருத்தன் இன்னைக்கு காலையில என் பையன் அனுப்பியிருந்தான் ஒரு கிளிப்பிங். ஓடுறாங்க, 29 கிலோமீட்டருக்கு ஓடுறான். ஜெயிக்கணும் முடிவு செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரெயின்.
அந்த விஷயத்துல ட்ரெயின் ஆகணும். அவன் ட்ரெயின் ஆனா, அவன் ஜெயிச்சான். ஜெயிச்சிட்டு அந்த வேர்ல்ட் கப்பை வாங்கிக்கிட்ட அவன் நின்னு கத்துற போட்டோ எல்லாம் புகழ்பெற்ற போட்டோ இல்ல, ஒரு போட்டோ புகழ்பெற்ற போட்டோ. அத அவன் பெட்ல போட்டுட்டு மல்லாக்க இப்படி படுத்து தூங்கிட்டு இருப்பான். உலக புகழ்பெற்ற போட்டோ. வெற்றி என்பது எது தெரியுமா? சாதித்த பிறகு நாம் கொண்டாடுவதற்கு பெயர். கொண்டாடுவது என்பது அடுத்த கட்ட நிலைக்கு நம்மை பொறுப்பாக்கி கொள்வதற்காக எடுக்கக்கூடிய ஓய்வுக்கு பெயர் தான் வெற்றி என்று மெஸ்ஸி சொல்கிறான். ஏதோ ஒரு விதத்துல அவன் காட்டிட்டு போயிட்டான். ரொனால்டோன்னு ஒருத்தன் போர்ச்சுகல், அவன் தோத்தான் மொராக்கோ கிட்ட, எழவே முடியல. அவனுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கிறேன். அந்த மேட்ச் முடிச்ச உடனே அவன் ஸ்பெயினுக்கு பிளைட் ஏறான். ஸ்பெயின்ல போய் சேர்ந்த உடனே அடுத்த நாளே அவன் ட்ரைனிங் ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு வயது 37. இங்க குதிக்கிறாங்க. ரொனால்டோ. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சில மிகப்பெரிய பேருண்மைகளை நமக்கு முன்னால் கொண்டு வந்து போடும். பல நேரங்களில் நாம் தோற்கின்ற இடம் எது தெரியுமா? நம்முடைய மனதிடம் தான் நாம் தோற்று போகிறோம். நம்முடைய புத்தியிடம் தான் தோற்று போகிறோம். எவரெஸ்டினுடைய உச்சத்தை தொட்ட டென்சிங்கிடம் கேட்டார்கள், நீங்கள் தோற்காமல் போவதற்கு ஏதேனும் சாத்தியக்கூறு, நீங்கள் ஜெயிக்காமல் போவதற்கு ஏதேனும் சாத்தியக்கூறுகள் இருந்ததா? கேள்வி பாருங்க எப்படி இருக்கு. நீ ஜெயிக்காமல் இருப்பதற்கு ஏதேனும் சாத்தியக்கூறுகள் இருந்ததா? அவன் சொன்னாங்க ஒரு பதில், நான் உங்களுக்கு மந்திரமாக சொல்லிவிட்டு போகிறேன். அவன் சொன்னா, சூழல், ஆக்சசரிஸ், காற்று எதுவுமே எனக்கு தடையா இல்ல. ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பயந்தேன். என் மனசு நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிருமோன்னு நினைச்ச, அது எனக்கு சொல்லவே இல்லை, அதனால்தான் ஜெயிச்சேன். மனசு சொல்லக்கூடாதுங்க. நான் சொன்னேன் தெரியுமா, கிளாஸ்க்குள்ள போன உடனே ஒரு டீச்சர் என்ன பார்த்துட்டு இப்படி பண்ணுவாங்க, ஹோப்லெஸ், உருப்பட மாட்டேன்பாங்க. என்ன பண்ண தெரியுமா, அந்த டீச்சர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு அந்த காலேஜ்க்கு 2 இடத்துக்கும் சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அப்படிதாங்க ஜெயிக்க முடியும். வேற எப்படி ஜெயிக்கிறது? திருப்பி திட்டுவதா? திருப்பி சண்டை போடுறதா? அவர்களை விளக்குவதா? யார் நம்மை தோற்கடிக்கிறார்களோ, எந்த உணர்வு நம்மை கீழே தள்ளுகிறதோ, அதை ஜெயிப்பதற்கான வழி எவன் ஒருவன் கண்டுபிடிக்கிறானோ அவன் சிகரம் தொட்ட மனிதனாக இருக்கிறான். தேனி அப்படின்னாலே அந்த ஊருக்கு ஒரு காரண பெயரும் இருக்கு, இடுகுறி பெயர் மாதிரி. தேனி அப்படிங்கிறது உங்க ஊர் பெயர் மட்டுமல்ல, உங்களுடைய குணத்தின் பெயராகவும் தான் நான் அதை பார்க்கிறேன். உழைப்புக்கும் இனிப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பெயர் பெற்றவர்கள் தேனி மக்கள் அப்படிங்கிறதுனாலதான் உங்க ஊருக்கே தேனி அப்படின்னு பெயர் வந்துச்சோ அப்படின்னு நான் ஒவ்வொரு தடையும் சொல்லுவேன். ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப்ல ஒண்ணு படிச்சேன். தேனியை பார்த்து ஒரு மனுஷன் கேட்கிறான், நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பூவா தேடி அலைஞ்சி சேகரிச்சு அந்த தேனை வைக்கிற, கிட்டத்தட்ட 6 மாசம் கஷ்டப்பட்டு தேன் கூடு செய்யற, ஆனா இந்த மனுஷன் சர்வ சாதாரணமா ஒரு நொடியில் அதை திருடிட்டு போயிடுறானே, உனக்கு வருத்தமா இல்லையா, உனக்கு சங்கடமா இல்லையா, உனக்கு சோகமா இல்லையா அப்படின்னு அந்த தேனி கிட்ட கேட்ட போது தேனி பதில் சொன்னதாம், என்னுடைய நான் சேகரித்து தேனை வேண்டுமானால் மனிதன் திருடி கொள்ளலாம், ஆனால் என் உழைப்பை, என்னுடைய சுறுசுறுப்பை ஒரு நாளும் மனிதனால் திருட முடியாது என்று தேனி சொன்னது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அண்ணன் வந்து புக் ஸ்டால் போடுவாங்க. கம்பன் கழகத்துக்கு கூட அவங்க வருவார், சென்னை கம்பன் கழகத்துக்கு. அந்த இலக்கியம் நடக்கிற அந்த ஹாலுக்கு வெளியில புத்தகங்கள் வச்சு விற்பார், புக் ஸ்டால் போட்டு. ஒரு 2-3 வருடங்களாக நான் அவரை கவனிக்கிறேன், அவர் வரவே இல்லை. என்னன்னா எந்த இலக்கிய கூட்டத்துக்குள்ளயும் உங்களை பார்க்கவே இல்லையேன்னு ஒரு நாள் தற்செயலா சந்திக்கும் போது கேட்டேன். அவர் சொன்னாரு, இப்ப எல்லாம் எந்த நாய்ங்க படிக்குது, எல்லாம் மொபைல் நோண்டிக்கிட்டே தெரியுது. இப்படியாவது அவர் சொன்னார், நீங்க தப்பா எடுத்துக்க வேணாம். இப்ப எல்லாம் எந்த நாய் படிக்குது, எல்லாம் மொபைல தான் நோண்டிட்டே தெரியுது அப்படின்னு சோகமா சொன்னார். நான் இன்றைக்கு அவருக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன், தேனியில் கோம்பை நாய் கூட படிக்கிறது. அப்ப அந்த மக்கள் எவ்வளவு படிப்பாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், இங்க ஒரு ஸ்டால் நீங்க போட்டிருக்கணும் அப்படின்னு அவருக்கு நான் சொல்லுவதற்கு ஆசைப்படுகிறேன். நம்ம கவிஞர் தான் சொல்வாரு, இங்க புத்தகங்கள் இருக்கிறதெல்லாம் இது ஏதோ புஸ்தகம் நீங்க நினைக்காதீங்க, இது ஒன்னொன்னும் நம் வாழ்க்கைக்கான பொக்கிசம். ஒவ்வொரு புத்தகங்களுக்குள்ளும் ஒளிந்திருப்பது வெறும் எழுத்துக்கள் இல்லை, அது நம்முடைய வரலாறு, அது நம்முடைய பண்பாடு, அது நம்முடைய கலாச்சாரம். இந்த மண்ணில் நம்முடைய இனம் எப்படியெல்லாம் வாழ்ந்து தழைத்து நிறைந்து நிற்கிறது என்பதற்கான அடையாளம் ஒவ்வொரு புத்தகத்திற்குள்ளும் ஒளிந்து இருக்கிறது.
அதனால புத்தகம் என்பதை சும்மா சாதாரணமா வாங்கி எல்லாருக்கும் முன்னாடி நின்று போட்டோ எடுக்கிறதுக்காக தயவு செய்து புத்தகத்தை வாங்காதீர்கள். ஒவ்வொரு புத்தகத்திற்குள்ளும் ஒரு வரலாறு உறைந்து நிற்கிறது என்பதை தயவு செய்து உணர்ந்து ஒவ்வொரு புத்தகத்தையும் வாங்குறது பெருசு இல்லை, அதை தயவு செய்து படிங்க. எல்லாம் புத்தகத்தை வாங்க வேண்டியது, போட்டோ எடுக்க வேண்டியது, ஸ்டேட்டஸ்ல போட வேண்டியது. இன்றைக்கு நான் இத்தனை புத்தகங்கள் வாங்கினேன், அடுத்த வருஷம் வாங்கிய புத்தகங்களில் எத்தனை படித்தீர்கள் என்று கேட்டால் அதற்கான பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வாங்கினேன், வச்சிருக்கிறேன், படிப்பேன். எப்ப படிப்பேன். புத்தகங்களை வாங்குவதை விட படிக்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு புத்தகத்தை எழுதுகிறாங்க இல்லையா எழுத்தாளர், அவங்களுக்கு செய்கிற பெரிய அவமரியாதை என்ன தெரியுமா? அந்த புத்தகத்தை வாங்காம இருக்கிறது கூட பெரிய அவமரியாதை இல்லை, அது உங்க விருப்பம். வாங்கின புத்தகத்தை வாசிக்காமலே வைத்திருக்கிறோம் இல்லையா, அதுதான் ஒரு எழுத்தாளருக்கு செய்யக்கூடிய ஆக பெரிய அவமரியாதை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டுல பெரிதல்ல, வாங்கிய புத்தகத்தை தயவு செய்து நீங்கள் படிக்க வேண்டும். கவிஞர் தான் சொல்லுவார், புத்தகம் என்பது அட்டை போடப்பட்ட அமுதம் என்று சொல்லுவார். புத்தகம் எப்படிங்க அட்டை போடப்பட்ட அமுதமா இருக்கும்? இந்த ஒப்புமை உங்களுக்கு புரியுதா? புத்தகம் என்பது அட்டை போடப்பட்ட அமுதம். எப்படி அமுதம் குடித்தவனை நீண்ட நாள் வாழ வைக்குமோ அதுபோல புத்தகம் படித்தவனை நீண்ட நாள் வாழ வைக்கும் என்பதற்காகத்தான் அது அட்டை போடப்பட்ட அமுதம் என்று கவிஞர் எழுதினார். ஏன் எப்படி அதை படிச்ச உடனே நமக்கு ஆயுள் கூடும் அதனால டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி வச்சிருக்கிறாரு? இல்ல, அது ஏதோ ஒரு கதை, ஏதோ ஒரு கவிதை, ஏதோ ஒரு கட்டுரை தானே எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்படி நம்ம ஆயுளை கூட்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய, எளிதில் மரணத்தை தழுவக்கூடிய எல்லாருடைய பிரச்சனையும் என்னன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் சொல்லுவார், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீங்க, டக்குன்னு எரிச்சல் படாதீங்க, வாழ்க்கையை இலகுவாக வாழ பழகுங்கள். வாழ்க்கையை எப்படி இலகுவாக வாழ்வது? புத்தகம் படியுங்கள், அவ்வளவுதான். ஈஸியா ஹார்ட் அட்டாக் வராம இருக்கணும்னா, பல நோய்களுக்கு நீங்கள் ஆளாகாம இருக்க வேண்டும் என்றால் ஒரு புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்குங்கள். உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும், நீண்ட ஆயுசோடு நீங்கள் வாழ்வீர்கள். அதனாலதான் இது அட்டை போடப்பட்ட அமுதம் என்று பெயர் சொன்னார்கள். இதயத்தை இலகுவாக்கக்கூடிய அந்த எழுத்தை நீங்கள் கைவசமாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழா நடத்தப்படுகிறது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டு, இன்னைக்கு எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு மகளிர் தின சிறப்புரை. மகளிர் தின சிறப்புரை, நாங்க பெண்களை கொண்டாடுகிற ஒரு நாடு, பெண்களை போற்றுகிற ஒரு நாடு, பெண்களை தெய்வமாக நேசிக்கிற ஒரு நாடு, அதுதானே நம்ம நாடு. அதுதானே எல்லா பேச்சாளர்களும் பேசுகிற ஒரு கருத்தாக இந்த மகளிர் தினத்தில் அமைந்திருக்கிறது. 2 நாளா அந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துட்டே இருக்குங்க. 2 நாளா எல்லா பெண்களுடைய மொபைலும் எடுத்து பாருங்க, வாட்ஸ்அப்ல வாழ்த்துக்கள் வருது. பெண் தான் சாமி, பெண் தான் பூமி, பெண் தான் வானம், பெண் தான் மேகம், பெண் தான் அருவி, பெண் தான் குருவி. பார்த்துருக்கீங்களா? 2 நாள்ல வர்ற வாட்ஸ்அப் பூரா இதுதான். ஆனா அதெல்லாம் தேவையே இல்லை. பெண் வானமாகவும் இருக்க வேண்டாம், மேகமாகவும் இருக்க வேண்டாம், பூமியாகவும் இருக்க வேண்டாம், சாமியாகவும் இருக்க வேண்டாம். பெண்ணை பெண்ணாக உணர்வதுதான் மகளிர் தினம் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தேவதை அப்படின்னு தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆட வேண்டியது. பிடிக்கலன்னா அவ ஒரு ராட்சசிங்க அப்படின்னு காலுக்கு கீழே போட்டு மிதிக்க வேண்டியது. எங்களுக்கு 2 இடமும் தேவையில்லை. உங்களுக்கான தேவதையாகவும் நாங்கள் இருக்க விரும்பவில்லை, உங்களின் ராட்சசியின் இடத்திலும் நாங்கள் இல்லை. நாங்கள் உங்களைப் போலவே உணர்வு கொண்ட சக மனுஷி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போதுதான் இந்த மகளிர் தினம் என்பதற்கான அடையாளம் நிறுவப்படுகிறது அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கிடணும். அது இல்லாம இன்னைக்கு இன்னொருத்தர் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். உண்மையிலேயே மகளிர் தினம் மார்ச் 6ஆம் தேதி தான் தேர்வு செய்யப்பட்டதாம். மார்ச் 6ஆம் தேதி தான் பெண்கள் தினம்னு முடிவு பண்ணாங்களாம். இந்த பெண்கள் எல்லாம் மேக்கப் போட்டு ரெடியாக 2 நாள் ஆனதால் அது மார்ச் 8 என்று மாற்றப்பட்டது. இது ஒருத்தர் வச்சிருக்கிறார், எனக்கே ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார். எவ்வளவு வேதனையா இருக்கு. ஏன் மகளிர் தினத்தன்னைக்கு கூட நம்ம மேக்கப் போடுறதான் ஒருத்தர் சொல்லி காட்டுறாரு அப்படின்னா பெண்களை எந்த இடத்தில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். போன வாரம் ஒரு மெசேஜ் வந்ததுங்க. ஜெகன்மோகினின்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? ஜெகன்மோகினின்னு பார்த்துருக்கீங்களே? நம்ம காலத்துல, நமக்கு முந்தின காலத்துல எல்லாம் பார்த்துருப்பாங்க. இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் காஞ்சனாவும் அரண்மனையும் தான். நம்ம காலத்துல ஜெகன்மோகினின்னு ஒரு பெய் லெகின்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல் லெகின்ஸ் போட்டிருக்கோம், போட்டு அடுப்புக்குள்ள காலை வச்சிருக்கும். பார்த்துருக்கீங்களா?
அடுப்புக்குள்ள காலை வச்சு விறகு எரிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம நம்ம மனசுல இருந்து அழியாத ஒரு காட்சி. இதை ஒருத்தர் எனக்கு அனுப்பி போட்டிருக்கிறாரு. பெண் பேயாக மாறினாலும் சமையல் தான் செய்ய வேண்டும். ஏங்க, அவ பேயா போயிட்டா, அவ வானத்துல பறக்கலாம், தலைகீழ நிக்கலாம், ஒரு ஜீப்பை இப்படி தூக்கி போட்டு எரியலாம். அல்ல, பெண் பேயா போனா கூட அவ விறகுக்கு பதிலாக காலை விட்டு அடுப்பு எரிக்கணும், சமையல் செய்ய வேண்டும் என்று நம்மளை யார் நிர்பந்திக்கிறார்கள்? இது எத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு தெரியுது பாருங்க. இது என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்தோமா? அந்த பேயை பார்க்கும் போதெல்லாம் ஐயோ அடுப்புக்குள்ள காலை வச்சு அது எரிக்கும் தெரியுமா அப்படிங்குமே ஒழிய, அது பெண் பேய், அது பெண்ணாக இருந்த காரணத்தினாலேயே அது அடுப்பெரிக்க வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம உணரவே இல்லை. சில விஷயங்களை நீங்கள் திரும்பி பார்த்தால் மகளிர் தினம் கொண்டாடுவதற்கு பின்னால் எவ்வளவு சோகங்களும் துயரங்களும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ரொம்ப வருஷம் முன்னாடி, சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. சில விஷயங்கள் பேசலாம் இல்லையா, வெளிப்படையா பேசலாம், என்னமோ ஆகிட்டு போகுது, அவ்வளவுதான். ஏன்னா இப்ப எதையுமே பேச முடியல, பயந்து பயந்து பேசுறதுக்கு, பேசிட்டு அப்புறம் பயந்துக்குவோம். ரொம்ப வருஷம் முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்டோடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அப்ப சின்ன சின்ன சமஸ்தானங்கள் இருந்தது இந்தியால. நம்மலாம் வரி கட்டிக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு சமஸ்தானமும் ஆங்கில அதிகாரிகளுக்கு வரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு திவான் அப்படின்னு ஆங்கில அதிகாரத்தை சேர்ந்த ஒருத்தர் அரசர்களோட இருப்பார். திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது பிரிட்டிஷ்ல இருந்து, நாங்க தான் வந்து 10 குதிரைகள் கொண்ட சேரட் வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறோம், நீங்க உங்க அரசர்களும் அதே மாதிரி 10 குதிரைகள் கொண்ட சேரட் வண்டி ஓட்டுறீங்க, இது வந்து சரி கிடையாது, நாங்க ஆளும் நாடு, நீங்கள் அடிமை நாடு, அதனால இனிமே உங்க தேசத்தை சேர்ந்த அந்த சமஸ்தானத்தின் அரசர்கள் 7 குதிரை கொண்ட வண்டி ஓட்டுங்க, இல்ல 5 குதிரை கொண்ட வண்டி ஓட்டுங்க, 10 குதிரைகள் கொண்ட வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் வருது. அதை எல்லா மன்னர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த குவாலியர் அப்படிங்கிற சமஸ்தானத்தின் அரசருக்கு எரிச்சல் ஆயிருச்சு. ஏற்கனவே இது நம்ம நாடு, நம்ம ராஜாங்கம், திடீர்னு இவங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்தினது மட்டும் இல்லாம அதுல போகக்கூடாது இதுல போகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப எரிச்சலாகி அன்னைக்கே 10 குதிரை கொண்ட சாரட் வண்டியில சல்லுன்னு ஊர் முழுக்க சுத்திட்டு வந்துட்டார். இதை ஒருத்தர் ஆங்கில அதிகாரி போட்டோ எடுத்து கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டார். இந்த மாதிரி அரசு ஆணையை இவர் மீறிட்டாரு, 10 குதிரை கொண்ட வண்டியில வந்துட்டாரு அப்படின்னு. இப்ப பிரச்சனை கோர்ட்டுக்கு வந்துருச்சு. அவரை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தியாச்சு. அந்த குவாலியர் மன்னருக்கு ஆதரவாக அந்த வழக்கை ஆட வந்தவர் யாருன்னா மோதிலால் நேரு. மோதிலால் நேரு யார் தெரியும்ல? நம்ம ஜவஹர்லால் நேருவோட அப்பா. ஏன் நம்ம ஜவஹர்லால் நேருனா அவர் நம்ம மாமா, அதனால அவர் நம்ம ஜவஹர்லால் நேரு. அவங்க அப்பா வந்து வழக்கறிஞர். அவர் வாதாட வர்றார். வாதாட வந்தவர் ஒரு அருமையான வாதத்தை வைக்கிறார். அந்த குவாலியர் அரசர் 10 குதிரைகள் கொண்ட வண்டியை ஓட்டல, 9 குதிரைகள் கொண்ட வண்டியை தான் அவர் ஓட்டினார், அதனால அந்த வழக்கை நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும். நீதிபதிக்கு ரொம்ப ஆச்சரியம். புகைப்படம் ஆதாரமா இருக்கு, அதுல 10 குதிரை இருக்கு, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, ஏன் பொய் சொல்றீங்க? அவர் சிரித்து கொண்டே சொன்னார், நான் பொய் சொல்லவில்லை, நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள், அந்த 10 குதிரைகளில் ஒரு குதிரை பெண் குதிரை. பெண் குதிரை ஒருபோதும் குதிரை இனத்தில் சேர்க்கப்பட மாட்டாது என்கின்ற காரணத்தினால் அதை 9 குதிரைகள் கொண்ட வண்டியாகத்தான் நீங்கள் கருத வேண்டும், இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவர் வழக்கு வைத்தார். பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீதிபதி அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு ரொம்ப சரியாக சொன்னீர்கள், இது 9 குதிரை பூட்டிய வண்டி தான், வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு குதிரை பெண்ணாக பிறந்த ஒரே காரணத்துக்காக அது பெண் இனத்திலேயே இல்லை, குதிரை இனத்திலேயே இல்லை என்று மறுக்கப்பட்டால் நம்ம நிலைமை என்னங்க? ஒரு குதிரையே பெண்ணா இருந்தா அது குதிரை கிடையாதான். இது வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒரு வழக்காக இருக்கிறது என்றால் பெண்களுடைய இடம் எங்கே இருக்கிறது அப்படிங்கறது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடுப்பா கூட இருக்கும். வீட்டுல எல்லாம் நீங்க என்ன சமைச்சு கொடுக்குறீங்களோ அதை தானே நாங்க சாப்பிட்றோம், நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்களை பத்தி யாராவது பேசுறாங்களா அப்படிலாம் நீங்க வேதனைப்படலாம். ஆனால் ஒரு பெண்ணாக இருந்தால்தான் பெண்ணினுடைய உண்மையான வலியும் துயரமும் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் உங்களுக்கு புரியவே புரியாது. நீங்க பெண்ணா பிறந்தா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். நீங்கள் வரலாற்றை கொஞ்சம் கடந்து பாருங்கள். மானுட குலம் உருவாகிய போது இந்த மனித சமூகத்துக்கு யார் தலைவியாக இருந்தால்? வேட்டை சமூகத்துக்கு யார் தலைவியாக இருந்தால்? பெண் தான் தலைவியாக இருந்தால். ஒரு பெண்ணின் தலைமையில் தான் இந்த சமூகம் இயங்கிக் கொண்டிருந்தது. எல்லா ஆண்களும் அவள் பின்னாடி தான் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். எங்க இது மாறி போச்சு? அவள் எப்படி 2ஆம் பாலினமாக 3வது இடத்திற்கு எப்படி தள்ளப்பட்டால்? யோசிச்சு பாருங்க. வரலாற்றை திரும்பி பார்த்தால் நாங்கள் வைத்த சுவடுக்கு இடமே இல்லை. மண்ணுல நடந்து வந்ததுக்கு சுவடு இருக்கணும்ல, சுவடே இல்லை. நம் சுவடை யார் அழித்தார்கள்? திரும்பி பாருங்கள். கன்ஃபியூசியஸ் மாதிரி ஒரு தத்துவ ஞானியாக எந்த பெண்ணையும் வரலாறு இது வரைக்கும் காட்டவே இல்லை.
அரிஸ்டாட்டில், பிளாட்டோ மாதிரியான ஒரு சிந்தனையாளரையாக யாரையுமே காட்டவில்லை. சேகுவாரா மாதிரியான ஒரு போராளியாக எந்த பெண்ணும் காட்டப்படவில்லை. எங்க போனாங்க இங்க பெண்கள்? எங்க போனாங்க? ஜெகன்மோகினி மாதிரி அடுப்புக்குள்ள காலை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாங்களா? எங்கே நம்முடைய பெண்களின் வரலாறு மறைக்கப்பட்டது என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அதெல்லாம் வெளிநாட்டு அறிஞர்கள் விட்டுருவோம். நம்மளுடைய இலக்கியத்துக்கு வாங்க. நம்முடைய இந்திய இலக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ் இலக்கியத்தை எடுத்துக்கோங்க. சிலப்பதிகாரத்துல கண்ணகி கணவனை கொன்றவன் இந்த மன்னன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படி மதுரைக்குள்ள போய் தலையை விரிச்சு போயிட்டு தேரா மன்னா செப்போதுடையன்னு பேசுனாங்க. உடனே கண்ணகி தான் எங்கள் தெய்வம் நம்ம கொண்டாடணும்ல. யாராவது ஒருத்தங்க, ஏமா பாண்டிய மன்னங்கிட்ட கும்பிட்டு வாய் பேசுறியே, மாதவி கிட்ட உன் கணவன் போகும்போதே கூப்பிட்டு சட்டையை பிடிச்சு செவுட்டுல 2 அடி அடிச்சு மறுவாதியா வீட்டுக்குள்ள உட்காருன்னு நீ சொல்லி இருந்தேன்னா உனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்காதே. யாராவது கேட்டோமா? யாராவது கேட்டோமாங்க? யாரும் கேட்கல. இல்ல, ராமாயணத்திலே ராமன் சொல்லுகிறார் சீதையை பார்த்து, நீ 10 மாதங்கள் அந்நியனுடைய இடத்தில் இருந்தாய், உன் கற்பு சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறது, நீ தீயில் இறங்கி உன்னை நிரூபி. உடனே சீதை அப்படியே ஆகட்டும். அதே சீதை கொஞ்சம் நின்று திரும்பி, நீயும் தானே 10 மாசம் காட்டுக்குள்ள திரிஞ்ச, உன்னுடைய கற்பும் சந்தேகத்துக்கு இடமாகத்தான் இருக்கிறவா, 2 பேரும் சேர்ந்து டபுள்ஸ் இறங்குவோம். ஏன் கேட்கல? அவன் ஏன் கேட்கலங்கிறத நாம ஏன் கேட்கல? இலக்கியம், புராணம் பெண்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறது? அதை கூட விட்டுருங்க. நம்ம பழமொழிக்கு வருவோம். உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு. குறைச்சு சாப்பிட்டு வயிறு அப்படி இப்படி ஒட்டுனாப்புல வச்சிருந்தா பெண்களுக்கு அழகு. தொப்பை வைத்தல் ஆணுக்கு அழகா? என்னங்க, ஒரு சாப்பிடுற விஷயத்துல கூட பெண்களை எப்படி இந்த சமூகம் அடிமைப்படுத்தி இருக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க. பொம்பளை பிள்ளைங்களை பெத்தவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு அடி வயிற்றுல நெருப்ப கட்டின மாதிரி இருக்கு அப்படின்னு. ஒண்ணுல ஒரு ஆட்டோக்காரருங்க, அவரே டியூக்கு ஆட்டோ வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் பின்னாடி எழுதுறார், சீறி வரும் பாம்பை நம்பு, சிரித்து வரும் பெண்ணை நம்பாதே. இப்ப சாயந்தரம் ஒரு பாம்பு கிளம்பி அவர் ஆட்டோல ஏறி உட்காந்து, ஏன்னா அப்படி இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு போய் இறக்கி விட்டுறீங்களா, உங்களுக்கு ஒரு முட்டை தர்றேன் அப்படின்னு சொன்னா அவர் சந்தோஷமா, வா அந்த பொம்பளைய விட நீ எவ்வளவு பெட்டர்னு உட்கார வைப்பாரா? எங்க சிரித்து வரும் பெண் உன் மனைவியாக இருக்கலாம், உன் மகளாக இருக்கலாம், உன் தங்கையாக இருக்கலாம். அவங்கள நீங்க நம்ப மாட்டீங்களா? பாம்பை விட ஒரு பெண் மோசமானவள் அந்த தேசத்தில், இந்த உலகத்தில். ஏன் நம்ம அதை எதையுமே கேட்கல? என்னத்தையாவது சொல்லிட்டு போங்க, நாங்க அடுப்புக்குள்ள காலை விட்டு விறகரிக்க வேண்டியிருக்கு. இல்ல கேட்கவே இல்லை. இல்ல நம்ம சமயங்கள், அது எல்லா சமயத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு சங்கராச்சாரியருக்கு அந்த மடத்திலே இருக்கக்கூடிய உரிமை ஏதாவது ஒரு சங்கரேஸ்வரிக்கு இருக்கிறதா? வாட்டிகன் சிட்டியில ஒரு போப்பாண்டவருக்கு இருக்கிற உரிமை ஒரு போப்பாண்டவிக்கு இருக்கிறதா? இஸ்லாத்துல ஒரு ரசூல் ஒரு கவிதை எழுதினான். ஒரு குழந்தை கேட்கிறாள், அப்பா இத்தனை 1000 ஆண் நபிகளுக்கு நடுவில் ஏன் வாப்பா இல்லை ஒரு பெண் நபி என்று அந்த இஸ்லாமிய குழந்தை கேட்டதாக அவர் பதிவு செய்தார். சமயத்திலும் பெண்களுக்கு சரியான இடம் இல்லை, இலக்கியத்திலும் இல்லை, புராணத்திலும் இல்லை, ஆட்டோக்காரர்கிட்டையும் இல்லை, வீட்டுல உள்ள ஆத்துக்காரர்கிட்டையும் இல்லை. அப்ப பெண்களுக்கு மட்டும் மார்ச் 8ஆம் தேதி வந்தோடனே மகளிர் தினம், மகளிர் தினம். மறுநாள் இப்ப சோறு பொங்க, நேரத்தோட முடிஞ்சு போச்சு, 1 டேட்டு. சும்மா என்ன போ, இதானே நடக்க போகிறது. ஏன் தமிழ் செல்வி, இதானே நடக்க போகிறது. வருஷம் நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷமா மகளிர் தினம் கொண்டாடுறோம். கொண்டாடிட்டு மறுநாள் நம்ம தான் அந்த பழைய சோறை வலிச்சு தாளிச்சு, நேற்று நீ மகளிர் தினத்துக்கு போயிட்டேல, நீ தான் சமைச்சு வை, பழைய சோறுக்கு தண்ணி ஊத்தல. இதுதான் இன்றைக்கு காலங்காலமாக இருக்கிறது என்றால் பெண்களின் வரலாறு, பெண்களுடைய அடையாளம் எங்கே போனது? ஒண்ணும் இல்லைங்க. உழைப்பாளர் சிலைன்னு சென்னையில ஒண்ணு இருக்கு, பாத்திருக்கீங்களா? உழைப்பாளர் சிலை. அதுல எத்தனை உழைப்பாளர் இருப்பாங்க பாத்திருக்கீங்களா? அந்த சிலையில எத்தனை பேர் இருப்பாங்க? சரியா சொன்னவங்களுக்கு நம்ம கலெக்டர் மேடம் ஏதாவது பிரைஸ் தருவாங்க. 5 பேர் நினைக்கிறேன், 5 பேர் நினைக்கிறேன். கரெக்டா தெரியல எனக்கு, நான் பார்த்தவர்கள் 7 பேர் இருக்கிறாங்களா? 7 பேர். அவர் சொன்னதே சரின்னு வச்சுக்கோங்க, தொப்பிலாம் போட்டிருக்காரு, பாலு மகேந்திரா மாதிரி இருக்கிறார். அதனால நீங்க சொன்னது கரெக்டா, நீங்க சொன்னதா தான் நான் சொல்றேன், இதை நான் சொல்லலை. பிற உடனே கவிதா ஜவஹர் தப்பாக சொன்னார்னு யாராவது யூடியூப்ல போடுவாங்க, இப்படியெல்லாம் பேசிய பேச்சாளர் அப்படின்றாங்க. நம்ம ஒண்ணுமே பேசியிருக்க மாட்டோம். அப்ப 7 பேர் உழைப்பாளர் சிலையில உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த 7 பேரும் யாரு? ஆண்கள். எங்க 7 பேர் சிலை செதுக்குனீங்களேங்க, அதுல ஒரு பெண் உழைப்பாளியை செதுக்க வேண்டும் என்று ஏன் ஒருத்தருக்கு கூட தோணல? பெண் உழைக்கலையா? கட்டட வேலையில் அவ இல்லையா? வயல் வேலையில இல்லையா? ஆண்கள் செய்கிற எல்லா கடினமான வேலையிலும் அவள் தன்னை நிர்பந்தித்து கொண்டிருக்கிறாளே, ஒரு பொம்பளையை கொண்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டணும் என்று ஏன் யாருக்கும் தோன்றவில்லை? பெண்களை எந்த இடத்தில் நம்மளுடைய நாடு, இந்த உலகம், நம்முடைய தமிழ் தேசம் வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த
மகளிர் தினத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது அப்படின்னே நமக்கு ஒரு பெரிய கேள்வி வரும். ஆனால் எங்களுக்கு எந்த அடையாளமும் இல்லை என்பதை கூட ஒரு பெண் அடையாளப்படுத்தி இருக்கிறாள். 1913 விவேக போதினி அப்படின்னு ஒரு இதழ்ல அம்மணி அம்மாள்னு ஒருத்தங்க ஒரு கதை எழுதியிருக்காங்க, சிறுகதை. அவங்க தான் தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கதைக்கு என்ன பேர் தெரியுமா? சங்கல்பமும் சம்பவமும். சங்கல்பம்னா என்ன? உறுதியான ஒண்ணு, லட்சிய மாதிரியான ஒண்ணு. சம்பவம்னா என்னன்னா சர்வசாதாரணமா கடந்து போகலாம். முந்தா நாள் கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிம்போம்ல, அப்படி சர்வசாதாரணமா கடந்து போறது சம்பவம். சங்கல்பம் என்பது உறுதியான, லட்சியமான, முக்கியமான ஒண்ணு. சங்கல்பமும் சம்பவமும் இந்த கதைக்கு தலைப்பு. இந்த கதை என்னன்னா, ஒரு பெரிய சவுக்கு தோப்பு இருக்கு, ஒரு கடற்கரையை ஒட்டிய சவுக்கு தோப்பு. அங்க நிறைய மரங்கள் வான் உயர வளர்ந்துருக்கு. திடீர்னு யாராவது கப்பல்ல வருவாங்க 10 பேரு. எந்தெந்த மரம்லாம் நல்ல மரமா இருக்கோ அதெல்லாம் ஒரு ஸ்டார் அடையாள குறி போடுவாங்க. அதெல்லாம் வந்து வெட்டிட்டு படகு செய்யறதுக்கு, நாற்காலி செய்யறதுக்கு, கட்டில் மேஜை செய்யறதுக்கு தகுதியான மரங்கள் அடையாள குறி போடுவாங்க. மத்தியானத்துக்கு மேல வேலைக்காரங்க, இந்த மரம் வெட்டிகள்லாம் வந்து அந்த மரத்தை வெட்டி கப்பல்ல ஏத்தி கொண்டு போயிடுவாங்க. ஆனா ஒரே ஒரு மரத்துக்கு மட்டும் ஒரு கனவு இருந்தது. நாமளும் மற்றவங்க மாதிரி ஒரு படகா, ஒரு மேஜையா, ஒரு நாற்காலியா, ஒரு ஜன்னலா ஒரே இடத்துல இருந்துடக்கூடாது. காலத்தால அழியாதபடிக்கு நம்ம ஏதாவது ஒன்னா மாறணும் அப்படின்னு இது ஒரே சொல்லிக்கிட்டே இருந்தது. அதுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அணிலும் ஒரு குருவியும் அந்த மரத்துக்கு நண்பர்கள். அவங்க கிட்ட ஒரே சொல்லுது, நான் மட்டும் சாதாரணமா இந்த மாதிரிலாம் வெட்டுப்பட்டு சாகக்கூடாது, என்னுடைய மரணத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும், என்னுடைய கனவு நிறைவேற வேண்டும், நான் காலத்தால அழியாத ஒன்னா மாறணும். ஏன்னா உயிரையே கொடுக்குறோம், அந்த கொடுக்குற உயிர் வந்து நிலைச்சு நிக்கணும். அப்படி ஒரு பொருள் அவங்க செஞ்சாங்கன்னா நீங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க, நான் என்னை வெட்ட அனுமதிக்கிறேன்னு சொல்லும். அது வரைக்கும் யார் ஸ்டார் போட்டாலும் இந்த அணிலும் குருவியும் வந்து அழிச்சு விட்டுட்டு போயிடும். ஒரு நாள் பேப்பர் தயாரிப்பதற்காக ஒரு குழு வந்து இறங்குறாங்க. இந்த மரங்களை வெட்டி பேப்பர் தயாரிக்க போறோம், காகிதம் தயாரிக்க போறோம். உடனே அணிலும் குருவியும் ஓடி வந்து சொல்றாங்க, இது வரைக்கும் வந்தவங்களாம் நாற்காலி மேசதுதான் செஞ்சாங்க, ஆனா இப்போ வந்திருக்கிறவங்க மரங்களை வெட்டி கூழாக்கி பேப்பர் செய்ய போறாங்க, உன்னுடைய கனவு நிறைவேற போகுதுன்னு நாங்க நினைக்கிறோம். அப்படியா? பேப்பர்னா என்ன, காகிதம்னா என்ன அப்படின்னு அந்த மரம் கேக்குது. காகிதம்னா தெரியாதா? ராமாயணம் காகிதம், மகாபாரதம் காகிதம், குரான் காகிதம், பைபிள் காகிதம், இதெல்லாம் காகிதமா அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல காலகாலமாக வைத்து கடவுளாக வழிபடுவார்கள். அது ஒரு காப்பியம், அது காவியம், வெறும் காகிதம் கிடையாது. அப்படியே சந்தோஷமாயிருச்சு மரம். பரவாயில்ல, இத்தனை வருஷம் காத்திருந்ததுக்கு ஒரு அர்த்தம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு எனக்கு நட்சத்திர குறி போட்டாங்கன்னா நீங்க அழிக்காதீங்க, நான் சந்தோஷமா சாகுறேன், நானும் ஒரு காப்பியமாக மாறப்போகிறேன் பந்தாவா சொல்லிடுச்சு. அதே மாதிரி வந்தாங்க, மரத்தை வெட்டுனாங்க, சின்ன 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 துண்டா நறுக்குனாங்க, அதை ஒரு மிஷின்ல போட்டு கூழா ஆக்குனாங்க, காய வச்சாங்க. அப்படி வலிக்குது, அந்த மரத்துக்கு வேதனையா இருக்கு. ஆனாலும் அது தன் வேதனையை தாங்கி கொண்டே இருக்கிறது. நம்ம அழியாத ஒன்றாக மாறப்போகிறோம், நம்முடைய கனவு நிறைவேற போகிறது, நம்மளுடைய லட்சியம் உறுதியடைய போகிறதுன்னு எல்லா வழியும் தாங்கிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி அச்சடிக்கிறாங்க காகிதம். ஆனா அது நினைச்ச மாதிரி அதை ஒரு ராமாயணமாகவோ பைபிளாகவோ குரானாகவோ அவங்க அடிக்கல, ஒரு நாவலாகவோ அடிக்கல. மறுநாளைக்கான செய்தித்தாளாக அதை அடிக்கிறார்கள். அடிச்சு அந்த பேப்பரை தூக்கி எறிகிறாங்க. அதை ஒருத்தர் எடுத்து இப்படி இப்படி படிக்கிறார். அப்புறம் அவர் இன்னொரு இடத்துல போடுறார். இன்னொருத்தர் அதை எடுத்து 2ஆ கிழிக்கிறார். சம்சாவை வாங்கி வைக்கிறாரு, 2 உளுந்த வடையை வாங்கி வைக்கிறாரு, இப்படி புளிகிறாரு. அதை சாப்பிட்டு மறுபடியும் இதை சுருட்டி குப்பை தொட்டியில போட்டு போயிடுறாரு. இந்த கதையை அம்மணி அம்மாள் முடிக்கிறார்கள். இப்படியாக ஒரு மரத்தின் உன்னதமான கனவு வெறும் சம்பவமாக மாறி போனது. இந்த கதை என்பது ஒரு மரத்தை பற்றிய கதை இல்லை நண்பர்களே. மரத்தை போல மரத்து போன ஒரு பெண்ணின் கனவுகளும் இப்படித்தான் குப்பையில் எறியப்படுகிறது என்பதற்கு 1913 அம்மணி அம்மாள் தன்னுடைய சங்கல்பம் எப்படி வெறும் சம்பவமாக மாறியது என்று பதிவு செய்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நிலைமை எப்படி இருக்கிறது? ஆனா தேனி மாவட்டத்தை உண்மையிலே பாராட்ட வேண்டும். கிட்டத்தட்ட 15-20 பெண் படைப்பாளர்கள் ஒரு கவி பேரரசு வைரமுத்துவிடம் கம்பீரமாக நின்று அவர்கள் தங்களுடைய படைப்பை கொடுக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் தேனி மாவட்டத்து மக்களுக்கு உண்மையிலேயே பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். அவங்களுடைய கனவு ஓரளவாவது நிறைவேறி இருக்கிறது இல்லையா? நம்ம ஏதோ ஒரு இடத்தில் நம்முடைய அடையாளத்தை பதிவு செய்திருக்கிறோம் என்கின்ற ஒரு சூழலை அந்த சகோதரிகள் அடைந்திருப்பார்கள். பொதுவாக அந்த பெண்கள் மீதான சமூக பார்வை எப்படி இருக்கு தெரியுமா? ஏன்னா எப்ப பார்த்தாலும் இவங்க ஒண்ணுமே சுதந்திரம் கிடைக்கல இப்படியே பேசுறாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த பெண்கள் மீதான சமூக பார்வை எப்படிங்கிறதுக்கு ஒரு ஜென் கதை ஒண்ணு படிச்சேன். கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவோம். 2-3 விஷயம் தான். ஒரு ஜென் கதை.
ஒரு ஜென் துறவிகள் ஒரு 4 பேரு காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஞானம் அடைந்தவர்கள். தானும் ஒரு ஜென் துறவியாகணும்னு ஒரு இளைஞன் போறார். நானும் உங்களை மாதிரி ஒரு துறவியாகணும், என்ன பண்ணணும்? அந்த 4 துறவிகளும் சொல்றாங்க, இங்க ஒரு 4 வருஷம் நீங்க கடுமையா தவம் இருக்கணும். எல்லா உலகத்தின் பற்றுகளை எல்லாம் நீங்க துறந்துடணும். எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது பெருசு, இது சிறுசு, மனுஷனுக்குள்ள பல அழுக்குகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். கிட்டத்தட்ட ஞானத்தை நெருங்க வேண்டும். அப்படி ஒரு சூழல் உங்களுக்குள்ள வரும்போது, அந்த ஒரு மலை உச்சி இருக்குல்ல, ஆமா, அங்க ஒரு குடிசை தெரியுதா, ஆமா, அந்த குடிசையில எங்களுடைய குருநாதர் இருக்கிறார். நீங்க அந்த குடிசைக்கு போகலாம். 4 வருஷம் கழிச்சு உங்களுடைய நிலைமையில நீங்க உயர்ந்த பிறகு நாங்க சொல்லுவோம், நீங்க அங்க போய் அந்த குடிசை கதவை தட்டணும். குருநாதர் கதவை திறப்பாரு. நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த 4 வருடமும் நீங்கள் எல்லாவற்றையும் கடந்த பிறகும் கடக்காத ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அவங்க ஞானத்தை அடைவதற்கு. அந்த வேள்வியின் தேடலான கேள்வியை, ஒரு கேள்வியை நீங்க குருநாதர்கிட்ட கேட்கலாம். குருநாதர் பதில் சொல்லுவாரு. நீங்க திரும்பி கீழே வரும்போது எங்களை மாதிரி ஜென் துறவி ஆயிடுவீங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். 4 வருஷமும் கடுமையான பயிற்சிகளை, தவத்தை எல்லாமே செய்யறான். 4 வருடம் நிறைவடையுது, எந்த குறையும் இல்லை. ஒரே ஒரு ஒற்றை கேள்வி அவனுக்குள் தொக்கி நிற்கிறது. இப்ப 4 துறவிகளும் சொல்றாங்க, உனக்கான நேரம் வந்து விட்டது, நீ மலை உச்சிக்கு போ, குருநாதர்கிட்ட உன் கேள்வியை கேளு, திரும்ப வா, 5 துறவிகளாக நாம் மாறி விடுவோம். அவன் சரி அப்படின்னு அந்த மலை உச்சிக்கு ஏறுறான். சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. 2-3 நாள் கஷ்டப்பட்டு அந்த மலை உச்சிக்கு ஏறி அந்த குடிசை கதவை திறக்கிறான். இந்த குடிசை கதவை திறக்கிறார் குருநாதர். திறந்த உடனே இவன் கேட்கிறான், அப்ப நீங்க பொம்பளையா? அந்த குருநாதர்கிட்ட, அப்ப நீங்க பொம்பளையா? ஆம் அப்படின்ட்டு அவங்க கதவை அடைச்சிடுறாங்க. கதை உங்களுக்கு புரியுதா? குடிசை கதவை தட்டுறான், ஒரு பெண் கதவை திறக்கிறாங்க. அப்ப நீங்க ஒரு பொம்பளையா? ஆம் அப்படின்னு அவங்க கதவை அடைச்சிட்டாங்க. இனிமே இவன் ஞானத்தின் கேள்வியை யார்கிட்டையும் கேட்க முடியாது. ஏன்? இத்தனை பற்றுகளை துறந்த ஒருவனுக்கு குருநாதர் என்று ஒருவர் இருந்தால் அவர் ஆணாகத்தான் இருப்பார் என்று மனசுல ஆழமா தங்கிருச்சு. அப்ப அங்க ஒரு பெண் இருந்தா இவங்க தானே நம்ம குருநாதர், அப்ப அந்த கேள்வியை கேட்கணும்ல. ஆனா அவன் கேட்கல. ஏன்? பெண் அந்த இடத்தில் இருக்க முடியாது என்று முற்றும் துறந்த ஒரு முனிவன், ஒரு துறவி நம்புறான். இதுதான் இந்த உலகத்தில் பெண்கள் மீதான சமூக பார்வை. கலெக்டர் வர்றார் அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன தோணும்? பொதுவா கலெக்டர் வர்றார், டாக்டர் வந்துட்டு இருக்கிறாரு, ஏன் எஸ்ஐ வந்துட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொன்னா உங்க மனசுல தோணுகிற உருவம் யாருக்கு சொந்தமானது? சொல்லுங்க. ஆண்களுக்கு தானே சொந்தமானது. அப்ப கலெக்டர் அப்படின்னா அங்க ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஏன் தோணல? டாக்டர் அப்படின்னா ஒரு பெண் வருவாங்க நமக்கு ஏன் தோணல? ஏனென்றால் உயர்ந்த பதவிகளில் எல்லாம், அறிவில் சிறந்த இடத்தில் எல்லாம், ஞானத்தின் உயர்ந்த இடத்தில் எல்லாம் ஆண் தான் இருக்க முடியும் என்று நம் மனதில் ஆழமாக நம்புகிறோம். இதுதான் பெண்களுக்கு எதிரான ஒரு சூழலாக நான் இன்றைக்கு பதிவு செய்கிறேன். மகளிர் தினம் என்பது ஒரு இடத்தில் நீங்கள் ஆணை வைத்து பார்க்கும்போது அதே இடத்தில் ஒரு பெண்ணும் இருக்க முடியும் என்று சமமாக என்றைக்கு உங்களுக்கு தோன்றுகிறதோ அன்றைக்கு தான் இந்த மகளிர் தினம் நாம் கொண்டாடுவதிலே ஒரு அர்த்தம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்ப சமூக பார்வை பெண்களுக்கு எதிராக இப்படி போய்கொண்டிருக்கிற பொழுது மகளிர் தினத்தை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். சாதாரண என்ன சொல்லுவாங்க, பெண்கள் அப்படின்னா உடல் பலவீனமானவங்க. ஏன் இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்? பெண்களால நிறைய படிக்க முடியாது, பெண்களால தவம் செய்ய முடியாது, பெண்களால ஞானம் பெற முடியாது, அதற்கு அவங்களுடைய உடல் பலவீனம் தடையாக இருக்கும். இதான காலகாலமா நம்ம நம்புறோம். ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு 2 விஷயங்களை நான் சொல்லிட்டு போறேன். உத்தரப்பிரதேசத்துல 1988 பிறந்தவங்க அருணிமா சின்ஹா அப்படின்னு ஒரு பெண். 1988, அப்ப வயசு இப்ப அவங்களுக்கு எவ்வளோன்னு பாத்துக்கோங்க. அவங்க ஒரு சிறந்த வாலிபால் பிளேயர், ரொம்ப மிகச்சிறந்த வாலிபால் பிளேயர். அவங்கள மாதிரி யாராலையும் விளையாட முடியாது. நிறைய மேட்ச்ல விளையாண்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வெற்றிக்கு அடையாளமா டெல்லியில அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அதுக்கான ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. லக்னோ ட்ரெயின்ல போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு திரும்ப வரும்போது அந்த நைட்டு நேரம் அந்த ட்ரெயின்ல ஏறி நிக்கிறாங்க. சுத்தி 4-5 ஆண்களா இருக்கிறாங்க. இரவு நேர பயணம். ட்ரெயின்ல ஒரு வாலிபால் பிளேயர், நேஷனல் பிளேயர், அரசாங்க வேலைக்கு தேர்வு செய்யப்பட்ட ஒரு விளையாட்டு வீராங்கனை ட்ரெயின்ல உட்காந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்தியால நம்ம ஜனங்களுக்கு மத்தியில நேரம் ஆக ஆக அவங்க கழுத்துல போட்டிருக்க தங்கச்சங்கிலி சுத்தி இருந்த 4 ஆண்களுக்கு உறுத்தி கொண்டே இருக்கிறது. அவங்க பக்கத்துல வந்து இந்த செயினை கழட்டி கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. தர முடியாது அப்படிங்கிறாங்க. இப்ப வாக்குவாதம்
கைகலப்பாக மாறுகிறது. 4 ஆண்களும் சேர்ந்து அவங்களை அடிக்க பாக்குறாங்க. இவங்க ஒரு வீராங்கனைங்கிறதுனால திருப்பி அவங்கள தாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த 4 ஆண்களும் கழுத்துல இருக்கிற சங்கிலியை பறிச்சுட்டு அவங்கள அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிற ட்ரெயின்ல இருந்து படியில இருந்து அப்படியே தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அடுத்த தண்டவாளத்துல போய் அவங்க நங்குன்னு தலையில மோதி விழுந்துடுறாங்க. அப்படியே மயங்கிடுறாங்க. விடிகிற நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்புகிறது. எந்திரிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அடுத்த ட்ரெயின் வேகமா வருது. தண்டவாளத்துல இவங்க கால் இருக்குது. 2 கால் மேலேயும் ட்ரெயின் ஏத்தி கூழாக்கிட்டு போயிடுச்சு. விடிய விடிய கதறிக்கிட்டே இருக்கிறாங்க. காலையிலுக்கு அப்புறம் அந்த கிராம மக்கள் அந்த பக்கம் வந்து இவங்க சத்தத்தை கேட்டு கொண்டு போய் மருத்துவமனையில அட்மிட் பண்றாங்க. டாக்டர் சொல்றாரு, 2 கால்களும் கூழ் கூழா போயிடுச்சு, முட்டிக்கு கீழே. இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுமா. இனிமே நீ வாலிபால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த பொண்ணு அப்படியே அழுதுட்டே இருக்கா. இனிமே செயற்கை காலோடு தான் நீ நடக்க வேண்டும். இந்த சம்பவம் 2011 நடக்குது. இப்ப சுத்தி இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமே நீ என்ன பண்ண போற? இந்த விளையாட்டை வச்சுதானே வேலை வாங்கின, இதை வச்சுதானே உன் சாதனைகளை நீ அளவீடு செய்தாய், இதுதானே உனக்கு லட்சியமாக இருந்தது, இனிமே என்ன செய்ய போற, என்ன செய்ய போற? இதே கேள்வி தன்னுடைய தெரிந்த நண்பர்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி 2 காலும் இல்லாதவங்க ஏதாவது சாதிச்சிருப்பாங்கல்ல, இல்ல சாதிக்காம இருப்பாங்கல்ல, அப்படி ஏதாவது இருக்குதா? அவர் சொன்னார், 2 காலும் இல்லாத பெண் ஒருத்தி எவரெஸ்டை இதை வரைக்கும் தொட்டதே இல்லை அப்படின்னார். 2 கால்களும் இல்லாத ஊனமுற்ற ஒரு பெண் செயற்கை கால்கள் அணைந்து கொண்டு இதுவரைக்கும் எவரெஸ்டை தொட்டதே இல்லை அப்படின்னார். அந்த இடத்துல சொன்னா, டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கு முந்தின நாள் சொன்னா, அந்த சாதனையை நான் செய்வேன், 2 கால்களும் இல்லாத ஒருத்தி எவரெஸ்டை தொட்டால் என்று நான் பதிய வைப்பேன். 2011 இது நடக்குது. 2013 மே 21 எவரெஸ்ட் மலையின் உச்சியை தொட்ட முதல் உடல் ஊனமுற்ற பெண் என்று வரலாற்றில் தன் பெயரை அவள் பதிவு செய்கிறார். பெண் என்பவள் உடலால் பலவீனப்பட்டவள். பெண் என்பவள் தன் உடல் குறையால் லட்சியங்களை அடைவதற்கு தடை செய்யப்பட்டவள் என்கின்ற எண்ணத்தை அழித்து உடைத்து பெண்ணால் எதையும் சாதிக்க முடியும் என்று இந்த மண்ணில் இன்றைக்கும் பெண்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமா உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு கண்ணு தெரியாத, 2 கண்ணும் தெரியாத, காது கேட்காத, வாய் பேசாத ஒரு பெண் குழந்தை ஏதாவது சாதிக்க முடியுமா? 2 கண்ணும் தெரியாது, 2 காதும் கேட்காது, வாய் பேச முடியாது. 1880 பிறகுது அந்த குழந்தை, அது பெண் குழந்தை. இது ஏதாவது சாதிக்குமா? அது வாழுமா? அதால வாழ முடியுமா? ஆனால் அந்த பெண் குழந்தை என்ன சாதித்தது தெரியுமா? 5 மொழிகள் கற்றது, 12 புத்தகங்கள் எழுதியது, 39 நாடுகளுக்கு பயணம் செய்து தன்னை போலவே இருக்கிற மனிதர்களை மீட்டு எடுத்தது. அந்த பெண் குழந்தையின் பெயர் ஹெலன் கெல்லர் என்று சரித்திரம் பதிவு செய்திருக்கிறது. 2 காது கேட்காது, 2 கண்ணும் தெரியாது, வாய் பேச முடியாது. ஆனால் என்னால் என்னை இங்கே அடையாளப்படுத்த முடியும், உலகத்தின் சிறந்த பெண்மணி என்று அந்த நூற்றாண்டுக்கான விருதை அந்த பெண் வாங்கிவிட்டு தான் இறந்து போனாள். நல்ல பெண் என்பவள் பலவீனமானவள் என்று தயவு செய்து யோசிக்காதீர்கள். நம்ம இந்தியால சில வருடங்களுக்குள்ள நடந்தது. காஃபி டே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நிறுவனம், இந்தியா முழுக்க கிளைகள் வைத்திருந்த ஒரு நிறுவனம், திடீர்னு தொழில நஷ்டமாகுது, 7000 கோடி கடன். சித்தார்த் என்ன பண்ணார்? அந்த நிறுவனத்தின் முதலாளி, உரிமையாளர் சித்தார்த், என்னால் இதை சமாளிக்க முடியவில்லை என்று எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார். அவங்க மனைவி என்ன பண்ணாங்க? இதுவரைக்கும் அலுவலகத்தில், நிறுவனத்தில் எந்த ஒரு பொறுப்பிலும் இருக்காத மாளவிகா கொஞ்சம் கூட மனம் தளராது, 20-25 வேலைக்காரர்கள் நம்மை நம்பி இருக்கிறார்கள் என்று எழுந்து வந்தார். ஒரே ஆண்டில் 3000 கோடி ரூபாய் கடனை அவர் செலுத்திவிட்டு இன்றைக்கு நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஜெயமோகன் என்கின்ற தமிழின் ஆகச்சிறந்த எழுத்தாளர் ஒரு வரி எழுதினார் வெண்முரசு என்கின்ற புத்தகத்தில். ஆண்கள் கை தளரும் பொழுதுகளில் பெண் 16 கைகளுடன் விஸ்வரூபம் எடுக்கிறாள் என்று எழுதினார். ஆண்கள் தைரியமானவர்கள் தான், நம்பிக்கை நிறைந்தவர்கள் தான், உடலால் நம்மை விட பலசாலிகள் தான். ஆனால் அவர்கள் மனதால் தளரும் போது அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அந்த இடத்தை நிரப்புவதற்கு பெண்களால் முடியும் என்று வரலாறு முழுக்க நம் சுவடை நம் பெண்கள் பதித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணை தேவதையாக இல்லாமல், ராட்சசியாக இல்லாமல், தெய்வமாக இல்லாமல், இயற்கையாக இல்லாமல் பெண்ணாக மதிப்பதுதான் மகளிர் தினத்தை நாம் கொண்டாடுவதற்கான உண்மையான அர்த்தமாக இருக்க முடியும் என்று இந்த தேனி மண்ணிலே பதிவு செய்து, முந்தைய தலைமுறையில் நம் பாட்டியின் கைகளில்
சமையலறையின் ஊதுகோல் இருந்தது. அடுத்த தலைமுறையில் நம் அம்மாவின் கைகளில் வீட்டின் திறவுகோல் இருந்தது. இன்றைக்கு எங்கள் அடுத்த தலைமுறை பெண் குழந்தைகளின் கைகளில் எழுதுகோல் இருக்கிறது. நாளை இந்த நாட்டின் செங்கோல் எங்கள் பெண்களின் கைகளில் வரும் என்று மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து இவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பை தந்த தேனி மாவட்ட நிர்வாகத்துக்கும், உண்மையாகவே ஒரு துளி அன்புக்கு ஒரு மழை வெள்ளம் போன்ற அன்பை பரிசாக தந்த தேனி மாவட்ட மக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடுஞ்சொல் பேசாமல் இருந்தாலே மற்றவர்கள் மனதை புண்படுத்தாமல் இருக்கலாம். மற்றவன்கிட்ட பேசுறோம். இப்ப எங்க வாத்தியார் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவரு சுத்த சைவம், சைவ பிள்ளையோ என்னமோ சொல்லுவாங்க, சுத்த சைவம். அவரு சைவமா இருக்கிறத பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இருக்கலாம். ஆனா அவருக்கு சாப்பிட்றவனை கண்டா பிடிக்காது, கேவலமா பேசுவார். கிளாஸ்ல கேள்வி கேட்பார், பதில் சொல்லலைன்னா பெரும்பாலும் சொல்ல மாட்டான்ல பையன் என்ன சொல்லியா விடுவான், சொல்ல மாட்டான். என்ன சாப்பிட்டேன்னு கேட்பார். நாகூர்ல நாங்கெல்லாம் அநேகமா ரொம்ப பேர் சாப்பிட்ற ஆள் தான். மீனும்மா அந்த புத்தி தானே இருக்கும். ஏண்டா அது திங்கிரில்ல, தண்ணியிலே கிடையாது, ஏன் இங்கே வர்ற அப்படி இப்படின்னு கடுமையாக பேசுவார். இது எங்களுக்கெல்லாம் ஒரு ஆத்திரமா இருக்கும். ஏன் இந்த அழுப்பெல்லாம் பேசுறாரு? படிக்கலைன்னா 2 அடையை கூட போ, இது எதுக்கு சாப்பாட்டை பற்றியெல்லாம் இவர் பேசுகிறாருன்னு கோபமாக இருக்கும். ஒரு நாள் மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும், என்னமோ கேள்வி கேட்டார் ஒருத்தனை. அவன் சொல்லலை. என்னடா அடுத்தது என்ன கேட்பாரு? என்ன தின்னேன்னு தானே கேட்பாரு. என்ன சாப்பிட்டேன்னு கேட்டார். ஆட்டுக்கறின்னா. இப்போ அவர் தான் ஆத்திரப்படுவார்ல கேட்டாக்கா. உடனே கேட்டாரு, அது வயிற்றுல சாணி எல்லாம் இருக்கும்ல, ஆமா, அதெல்லாம் என்னடா பண்ணுவீங்க, அதையும் திப்பீங்களா? சார் அதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் சார், நீங்கள் சாப்பிட்ற கத்திரிக்காய் செடியில் கொண்டு போட்டுருவோம் சார். அன்னையிலேருந்து அவர் கேள்வி கேட்கறதே விட்டார். ஏன் இப்படி வந்துச்சு? இத ராமாயணத்தில் ஒரு இடம் இருக்கு. குகன் என்ன பண்றான், ராமனை பார்க்க வரும்போது தேனும் மீனும் எடுத்துட்டு வர்றான். தேனும் மீனும் அமுதினுக்கு அமைவதாக திருத்தினன் கொணர்ந்தேன் என் கொள் திருவுள்ளம்னு கேட்கிறான் கம்பராமாயணம். தேனும் மீனும் கொண்டு வந்திருக்கேன், நீங்க சாப்பிட்றீங்களான்னு கேட்க. இப்போ அவர் என்னங்க சொல்லணும்? அவர் சாப்பிட மாட்டாரு. இந்த மீனை கண்டா பிடிக்காது அவருக்கு. ரைட்டு, ஏண்டா அறிவு இல்லை, அது இங்கெல்லாம் தூக்கிட்டு வரலாமாடா? கையில் வச்சிருக்கான். அவன் என்ன நினைக்கிறான், அவனுக்கு அது ஒஸ்தி, அவனுக்கு அது ரொம்ப சிறப்பு. அதை நம்ம வந்திருக்கவரு, நம்ம காட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவர் கொண்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர்றான். நல்ல பிராமீனை எடுத்து வறுத்து தேங்காய் எண்ணெயில் வறுத்து பக்குவமாக கொண்டு வரான். தேன், மலை தேனை கொண்டு வந்து கொடுக்குறான். எங்கள் ஆளுலாம் அதுக்கு ஒரு நயம் சொல்லுவான். தமிழ் ஆசிரியர்கள்லாம் நயம் சொல்றதுல கெட்டிக்காரவங்க இல்லை. ஏன் மீனையும் தேனையும் கொண்டு வந்தான்னா, மீனுங்கிறது கடல் ஆழத்தில் இருக்கிறது, தேனுங்கிறது மலை உச்சியில் இருக்கிறது. அவனுடைய அன்பு ஆழமானது, உயரமானது என்பதை காட்டுவதற்காகத்தான் இதை கொண்டு வந்தான்னு சொல்லி கொண்டு வந்தான். கேட்டான், ஐயா நான் அமுதம் மாதிரி கொண்டு வந்திருக்கேங்கிறான். எதை? தேனையும் மீனையும் அமுதனுக்கு அமைவதாக திருத்தினன் கொணர்ந்தேன் என் கொள் திருவுள்ளம்னு சொன்ன. ஐயா நீங்க சாப்பிடலாங்களா? அண்ணே இப்போ கோபம் வரும்ல, எங்க வாத்தியாருக்கு கோபம் வந்தது இல்லை, இவருக்கு வரலாம்ல, சாப்பிடாதவருக்கு வரலாம்ல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, எப்பா வை, கொண்டு வந்திருக்கியா, வை வை. இந்த பாரு, நீ என்ன சொன்ன, அமுதினுக்கு அமுதம் மாதிரி கொண்டு வந்திருக்கேன்னு தானே சொன்னேன். டேய் இது அமுதம் இல்லடா,
அமிழ்தினும் சீர்த்தவன்றேனர். அமுதத்தை விட உயர்ந்தது. சாப்பிடாதவர் அவரு, அவன் கொண்டு வந்திருக்கான், நம்ம மேல அன்பா கொண்டு வந்திருக்கான், அவனை ஒண்ணு சொல்லப்படாதுங்கிறதுக்காக அந்த வார்த்தை எப்படி வருது? அமிழ்தினும் சீர்த்தவன்றே. உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்தவென்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. உள்ளத்து அன்பை காட்டக்கூடிய விதமாக நீ அந்த மீனை கொண்டு வந்திருக்கிறாய் என்று சொன்னால் அமுதம் அல்ல, அமுதத்தை விட உயர்ந்தது. இப்ப அமுதம்னு அமையன்னு சொன்னா ராமையா அது அமுதத்தை விட உயர்ந்ததுன்னு சொன்னாங்கிறதுல ஒரு குறிப்பு இருக்குங்க. என்ன தெரியுமா? வேடன் அவன் வேடன் குகன், காட்டில் இருக்கிற வேடன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவன் ஏன் அமுதம்னு சொன்னான்? எல்லாரும் சொல்றதே சொன்னான். அமுதம்னா இப்ப நமக்கு தெரியுமாங்க? அமுதம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? கட்டியா இருக்குமா? சும்மா சொல்லு, நீங்க சொன்னீங்க, நானும் சொல்றேன், அவர் சார் சொல்லுவார். கேட்டு கேட்டு சொன்னது தானே தவிர அமுதம்னா தேவலோகத்தில் உள்ளது, அது சாப்பிட்டவங்கள வாழ வைக்கும்னு சொல்றோம், ரைட்டு. ஆனால் அது எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. தண்ணியா இருக்குமா, கட்டியா இருக்குமா, இல்ல லேகியமா, தெரியாது. சும்மா வந்து சொன்னது. அதே இந்த கடையில போய் வாழைப்பழம் வாங்குறோம்னு வச்சுங்களேன், அது கேளுங்க, பழம் நல்லா இருக்குமா ஐயா அப்படின்னா, தேவாமிர்தம் மாதிரி இருக்கும் சாருங்கிறான். என்னமா அவன் தினசரி அதே சாப்பிட்றவன் மாதிரி தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். என்னத்தை கண்டாவன்? தேவாமிர்தம் ஏதாவது தெரியுமா? அதை சொல்லலாமா? அவன் நம்மால் போறவன் என்ன செய்வான்? அப்படியா, அப்போ ஒரு டஜன் கொடுமா. ஏதோ இவனுக்கும் தெரிஞ்சு, அவனும் தெரியாமலே ஏமாத்துறான், இவன் தெரிஞ்சது மாதிரி ஏமாறுறோன்னு தெரியாமலே அவனை ஏமாத்துறதுக்கு இவன் சொல்றான். அது மாதிரிதான் சொன்னான் குகன். இது அமுதம் மாதிரி கொண்டு வந்திருக்கேன், ரொம்ப உயர்ந்ததுங்கிற பொருளை சொன்னான். ஆனா ராமன் என்ன? ராமன் யாரு? திருமால் இல்லையா? திருமால். அவனுக்கு திருமாலா இருந்து ராமனை வந்திருக்க அவதாரம் எடுத்திருக்கான். அவனுக்கு எல்லாமே தெரியும். எது தெரியும் தெரியுமா? இந்த அமுதம்னா என்னன்னு தெரியும். பார்க்கடல கடைஞ்சானுவோம். இதுதான் கதை, புராண கதை. பார்க்கடல கடைகிறான், மேருமலையை மத்தா வச்சான், வாசுகிங்கிற பாம்பு அதில் சுத்தினான், கடைஞ்சான். முதல்ல விஷம் வந்தது, சிவபெருமான் எடுத்து சாப்பிட்டு அவனை காப்பாத்திட்டார். அப்புறம் அமுதம் வந்தது, எடுத்தான். எடுத்ததை என்ன பண்றான்? முதல்ல இவளால இழுக்கு கடைய முடியல தேவர்களால, அரக்கர்களையும் கூப்பிட்டுக்கிட்டான். நீங்களும் வாங்கடா, அப்பதான் பிடிச்சிருக்க. ஏன்னா தலை பக்கம் பாம்பு கடிக்குது, அது பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆளுனா இவனு தான் தைரியமா பிடிப்பானுன்ட்டு கொடுத்தா. இவனும் அவனும் கலந்து என்ன ஒப்பந்தம்னா ஆளுக்கு பாதி எடுத்துக்கிறது. கடைவோம், அமுதம் வரும், ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாங்கிற ஒப்பந்தத்துல தான் இழுத்தானுவ. வந்த உடனே ஐயா இவனு அமுதம் திங்காமலே ரொம்ப தொந்தரவு கொடுக்குறானுவோ, அதை வேற சாப்பிட்டானுன்னா சாவவே மாட்டான். இவனுக்கு கொடுக்காம சாப்பிடணும், என்ன பண்ணலான்னு பார்த்தான். கொடுக்காம ஏமாத்திட்டு திங்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தான். ஒரே வழி, இது யாருக்கு தெரியும்னா திருமாலுக்கு தெரியும். திருமால்கிட்ட போனேன், ஐயா இந்த மாதிரி அவனுக்கு கொடுக்காம சாப்பிடணும், நீங்க ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும், வாங்க. அதானே இந்த வரேன்ட்டு வந்துட்டார். அவர் டக்குன்னு மோகினி அவதாரம் எடுத்தார். அழகான ஒரு பெண்ணு மாதிரி வந்தார். வந்த உடனே இந்த அசுரர்கள்லாம் என்ன பண்ணான், அதை பார்த்துட்டான். இந்த சித்ரா சொன்னீங்க பாருங்க, அந்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான். சொன்ன அவன் பண்ண அப்படின்னு பண்றான். இப்போ நீங்களாம் இங்க உட்காருங்க, தேவர்கள்லாம் ஒரு வருஷம் உட்காரு, அசுரர்கள்லாம் ஒரு வருஷம் உட்காரு அப்படின்னா, முதல்ல தெய்வம் இவனுக்கு தான் அமுதத்தை இப்ப மறந்துட்டு அவளையே பார்த்துட்டு இருக்கிறான். அது என்ன பண்ணுச்சு, மோகினி வந்து எல்லாத்தையும் முதல்ல தேவர்களுக்கெல்லாம் வச்சுது, அதுல எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியில சனி எல்லாம் இருந்தது, அவனுக்கும் சேர்த்து எல்லாத்தையும் கொடுத்து விட்டு, அட நீங்க இருக்கீங்க, உங்களை மறந்துட்டேனே. அசுரர்களுக்கு கொடுக்காம ஏமாத்துச்சு. அப்ப சண்டை வந்துட்டு, அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வந்துச்சு. இது தெரியும். அதை கொடுத்தவரே யாரு? ராமன் தான். திருமாலா இருக்கிற காலத்துல கொடுத்தார், இப்ப ராமனா வந்திருக்கிறார். அவன் சொல்றான் அமுதம் மாதிரின்னா. டேய், இது அமுதம் அல்லடா, அமுதத்திலே வஞ்சகம் கலந்திருந்தது. ஏமாத்துனதுதான் வஞ்சகம், இதுல வஞ்சகம் இல்லடா, அன்பு இருக்கு. ஆகையினால் அந்த அமுதத்தை விட இந்த மீன் உயர்ந்தது.
சார் ஒன்று சொல்ற போது நல்ல வார்த்தையா சொன்னோம்னா அதுக்கு நிகர் வேற எதுவுமே இல்லை. நல்ல வார்த்தைகளை சொல்லணும். தவறான வார்த்தை அதுக்குதான் திருவள்ளுவர் சொல்றார், இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்க. என்னது அது? என்ன அழகா ஒன்று சொல்றாரு பார்த்தீங்களா? இனிய உளவாக. மாம்பழம் எதுக்க படுத்து தொங்குது, அருமையான சுவையான மாம்பழம் தொங்குது. இதை பறிச்சு அப்படியே திம்பியா, அதை விட்டுட்டு செவிரேறி குதிச்சு அடுத்த கொல்லைக்கு போய் புளிக்கிற மாங்காயை திருடி திங்கிறியே, நியாயமா? காய் கவர்ந்தட்டுங்கிறார். கவர்தல்னா திருடுறது. நீ இயற்கையா உனக்கு கிடைக்கிற நல்ல வார்த்தையை விட்டுவிட்டு கெட்ட வார்த்தையை தேடி போய் பேசுறியடா. நல்லதா இது? அதான் சொன்னார், இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கெட்ட வார்த்தை பேசும்போது நாம வருவிச்சு பேசணும். நல்ல வார்த்தைகள் இயற்கையா வரும், வாயில இயற்கையா வரும். தமிழ் ஒரு இயற்கையான மொழி இல்லையா? ரொம்ப உயர்ந்த மொழி அது. ஆகையினால அதனால கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை நிறைய கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு வழங்கி அவர்களை வாழ வைத்து நாமும் வாழ்கிற வாழ்க்கை மிக உயர்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இப்ப கர்ணனுடைய கதையை படிக்கிறோம்ல, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கர்ணனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு ஒண்ணு பாருங்க. பெத்த தாய் அவனை விட்டுட்டா. ஒருத்தருக்கு யார் யாரெல்லாம் துணைன்னா மாதா பிதா குரு தெய்வம். இது 4 வேணும்ல, 4 தானே நமக்கு துணை. மாதா பிதா குரு தெய்வம். அம்மா வளர்க்குறா, அப்பா அறிவாளி ஆக்குறாரு, குரு நம்மளை அறிவுடையவனை ஆக்குறாரு, தெய்வம் காப்பாத்துது. அவனுக்கு பாருங்க, கர்ணனுக்கு பெத்த உடனே தாய் விட்டுட்டா. ஆத்துல போடா, கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி பிறந்த எனக்கு கெட்ட பேர் வராமல் இருக்க, நீ போ அப்படின்னு விட்டுட்டா. அவன் போயிட்டான். அம்மா கைவிட்டாளா? அப்பா யாரு? சூரிய பகவான். அவர் என்ன பண்ணணும்? அவனை அறிவாளியா ஆக்குற சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. என்ன கண்டு ஆக்கணும், அவன் கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டான். குரு யாருன்னா பரசுராமர். பரசுராமர்கிட்ட போய் படிக்க போனான். அவர் சொன்னாரு, நான் பிராமணர்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேன்ட்டார், சத்திரியர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன், பிராமணர்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேன். அதுக்காக இவன் என்ன பண்ணான்? நான் பிராமணன்னு சொல்லல, ஒரு பூணுல போட்டுக்கிட்டு இந்த ஒரு படத்துல என்எஸ் கிருஷ்ணா என்ன செய்வாரு, பசி தாங்கல, எல்லாருக்கும் சாப்பாடு போடுற இடத்துல பூந்து சாப்பிடலான்ட்டு போவார். பட ஐயர் மட்டும்தான் இங்கே சாப்பிடலான்ட்டு, பிராமணால் மட்டும்தான் சாப்பிடலாம், நீங்கள் வந்துட்ட பட. இவர் போய் என்ன பண்ணுறாரு, ஒரு நூலை எடுத்து போட்டுக்கிட்டு ஐயர் மாதிரி இப்படி உட்காந்து சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்துட்டார். பூணில் தப்பாக போட்டு போயிட்டார், இப்படி போடுறதுக்கு இப்படி போட்டு போயிட்டார். அதை ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான். என்ன, ஏய் நீ யாரு அப்படின்னா, நீ யாருன்னா அவர் என்ன சொல்லுவார், நான் ஐயருங்க சாமின்னார். எழுந்திரான்ட்டா. ஐயருன்னா சரி, ஐயருங்க சாமின்னா எப்போ மற்றவங்கள சாமின்னு சொல்லுவான், இவன் தாழ்ந்தவனா இருந்தால் தானே சொல்லுவான். ஐயருங்க சாமி நான் எழுந்துடுற. என்எஸ் கிருஷ்ணா அதை செய்வார். அது மாதிரி அவர்கிட்ட போனான், ஐயரா இருந்தால் சொல்லிக் கொடுப்பேன்னா. இவன் ஐயர் மாதிரி பூணில் போட்டுக்கிட்டு பூதி பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படி போயிட்டான். சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இடையில ஒரு நாள் இவன் சத்திரியன்கிறத கண்டுபிடிச்சிட்டார். நீங்கள் சினிமாவெல்லாம் பார்த்துருப்பீங்க, வண்டு தொலைச்சி ரத்தம் வந்தது, அதை தாங்கிட்டு அவர் தூக்கத்தை முழிச்சுக்கப்படாதேன்னு சொல்லிட்டு வாத்தியாரை தூங்குறார் மடியில் படுத்து. அதுவே பெரிய விஷயம். ஒரு மாணவனை எவ்வளவு நம்பி படுத்திருக்காரு அவர். இப்போ நம்பி மாணவன் மடியில் வாத்தியார் படுக்க முடியாது, திரும்பி அவர் எழுந்திருப்பாரான்னு சொல்ல முடியாது. என்ன படுத்தார். படுத்திருக்கிற போது வண்டு தொலைச்சி இந்த பக்கமாக வந்துடுது, ரத்தம் ஆறா ஓடுது, அது அவர் மேலே படுது. வாத்தியார் எழுந்திரப்படாதேன்னுட்டு வலியை தாங்கிட்டு அவன் இருக்கான். இல்லை இப்போ உள்ள பையன் இருந்தால் என்னடா செய்வான்னா, அவனும் வலியை தாங்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா எழுந்திச்சா பாடம் நடத்த ஆரம்பிச்சிருவாரா, அதுக்கு பேசாமல் இந்த வண்டு கடியை கூட தாங்கிடலாம்.
வண்டு கடியை கூட தாங்கிடலாம், இவர் கடியை தாங்க முடியாதப்பா அப்படின்ட்டு வண்டு கடிச்சா கடிச்சிட்டு போதுட்டு இருந்துருவான். அந்த மாதிரி அவன் ஏச்சான், டேய் ஒரு அந்தணன் இப்படி இருக்க மாட்டான், நீ சத்திரியன், இல்லைன்னா இவ்வளவு தாங்க முடியாது உன்னால. என்ன அவன் என்ன எனக்கு என்ன யாருன்னு தெரியாது, அவன் பொய் சொல்லல, அவன் யாருங்கிறது அவனுக்கே தெரியாதே, தான் யாருன்னு தெரியாததுனால அவன் சொன்னான். இந்த பார், இது வரைக்கும் நான் உனக்கு சொல்லி கொடுத்தது பூராவும் உனக்கு உதவாது போன்னு சொல்லிட்டான். வாத்தியார் இருக்காரு, டியூஷன் படிக்கிறான், 4 மாசமா படிச்சுட்டான், டியூஷன் ஃபீஸ் கொடுக்கலன்னா இது வரைக்கும் சொன்னது பரீட்சையில் நினைப்பு வராதுன்னாருனா பரீட்சை அது மாதிரி அவனுக்கு சொல்லிட்டார், உனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டார். வாத்தியாரும் போயிட்டார். மாதா சரியில்லை, பிதா சரியில்லை, குருவும் சரியில்லை, தெய்வம் யாரு? கண்ண பரமாத்மா. என்ன பண்றார்? கடைசியில் அவனை சாவடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு பாக்குறார். வாழ வைக்க வேண்டிய தெய்வம் அவனை சாகடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. உன்னுடைய புண்ணியம் எல்லாத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு கேக்குது. அப்ப அவன் மார்பில் பாய்ந்திருந்த அம்பை பிடுங்கி அந்த ரத்தத்துல தாரை வார்த்து கொடுக்குறான். அவன் அப்ப கூட அவன் என்ன பண்றான், நீ யாருன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி குறிப்பு காட்டுறான். கிழ அந்தனன் இல்லடா, நீ வந்திருக்கிறது கிருஷ்ணன் தான் வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் கொடுக்குறான். கேட்டவனுக்கு இல்லைன்னு சொல்றது என் புத்தி கிடையாதுடா, கொடுப்பேன்டா. என்ன வேணும்னா நீ இது வரைக்கும் சேர்த்த புண்ணியத்தை கொடுன்னா அதானே வேணும், எடுத்துக்க. செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க நீ உனக்கு பூவில் வாழ அயனும் நிகரல் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோன்னு சொல்ல. இதே பிரம்மாவை விட உயர்ந்தவன் நீ தான். பிரம்மாவை பிறப்பித்ததே திருமால் தான். அதுதான் அவன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு காட்டுறான். இப்போ உனக்கு என்ன வேணும்? என் புண்ணியம்லாம் வேணும், அதானே எடுத்துக்கோ. உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கறதுக்காக தானடா நான் இவ்வளவு நாள் சேர்த்து வச்சேன், அதை நீயே வாங்கிக்கிறேங்கிற, வாங்கிட்டு போ. இப்போ என்ன ஆச்சு? தெய்வம் அவன் உயிரை வாங்குவதற்கு வந்தது. அவனுக்கு நாளுமே இல்லை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கர்ணன்னா ஒரு பெரிய புகழ் இருக்க. என்ன காரணங்க? வாரி வாரி வழங்கியது தானே காரணம். யாருன்னு பார்க்கல, எதுக்குன்னு கேட்கல, ஒண்ணு பார்க்காம வாரி வாரி வழங்கினான். இன்றைக்கும் எல்லார் உள்ளத்திலேயும் குடியிருக்கிறான் என்றால் நாம் நம்மிடம் சேர்த்து வைத்திருப்பதை, மிச்சமாக வைத்திருப்பதை, நாம் வாழ்ந்தது போக மீதம் இருப்பதை எல்லாருக்கும் வழங்க கற்றுக்கொண்டோமானால் வாழ வைக்கலாம். நாம் வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம் என்ற எண்ணத்திலே நாம் எல்லோரும் நன்றாக வாழ்ந்து பிறரை வாழ வைத்து சிறந்த வாழ்க்கையை ஒவ்வொருவரும் வாழுகிற பொழுது இந்த உலகமே நல்லா. ஒருத்தருக்கு தனித்தனியா சொல்ல வேண்டாம், ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருந்தோம்னா எல்லாரும் நல்லா இருக்கலாம். அதுதான் அந்த மேப்பை எடுத்து கிழிச்சு போட்டாருன்னு ஒரு கதை சொல்றது. வேர்ல்டு மேப்பை எடுத்து 4-5 சுக்கா கிழிச்சு போட்டு இதை சேர்த்து கொண்டாட பார்ப்போங்கிறார். எந்த நாட்டுக்கு பக்கத்துல எந்த நாடு இருக்கும்னு சேர்க்க முடியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு தெரியுமா? தெரியாது, நமக்கே தெரியாது. அவன் என்ன பண்ணா, கரெக்டா ஒரு 2 நிமிஷத்துல பணம் கொடுத்துட்டான். எப்படிதான் சேர்த்தேன்னாரு. பின்னால ஒரு மனுஷன் படம் இருந்தது, அது காது எங்க இருக்கும் கண்ணு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமில்ல, அதை சேர்த்தேன், உலகம் வந்துட்டுன்னா. இதுல ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் சரியா இருந்தா உலகம் சரியா இருக்கும், நான் சரியா இருந்தா உலகம் சரியாக இருக்கும். ஆகையினால் நம்மை நாம் திருத்திக் கொண்டு நாம் ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தோமானால் பிறரையும் வாழ வைக்கலாம் என்பதை சொல்லி அருமையா கேட்டீங்க, இனிமையா கேட்டீங்க. கொஞ்சம் பேர் இருந்தாலும் அங்கங்க இருந்தாலும் ஆங்காங்கு எட்டி இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் கேட்டாங்க, நல்லா கேட்டாங்க. அதனால இவ்வளவு நேரம் என்னால் பேச முடிந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.